வாயில கீழே வெத்தல் பாக்கன வச்சுக்கிறீங்களா? வாயத்தை வந்து எல்லாம் சொல்லுங்க பாப்போம். ஆத்மா வாழுதா? இல்ல செத்து கெத்து போயிடுச்சா? இல்ல காணா போயிடுச்சா? உள்ள இருக்குதா? ஏன்னா பாதி ஆத்மா நீங்க வரல. உள்ள இருக்குதா? ஆமென். கர்த்தர் நல்லவராக இருப்பாராக. அப்போ நாம கவனம் செலுத்த வேண்டிய மிக முக்கியமான ஒரு பகுதி நம்முடைய ஆத்மா. ஆமென். உங்க ஆத்மா இந்த உலகத்துல வாழ்வதை பொறுத்துதான் இந்த உலகத்தினுடைய கட்டமைப்புகளை ஒரு ஆவிக்குரியவன் மாற்ற முடியும். ஆமென். இந்த உலகம் எப்படி வேணா இருக்கும், எப்படி வேணா வாழலாம், எப்படி வேணா இருக்கலாம். அதுக்கு வந்து ஒரு வழி இல்லை, நமக்கு ஒரு வழி இருக்குது. ஆமென். இயேசு சொன்னார், நான் தான் வழி. இயேசு சொன்னார், நான் தான் சத்தியம். இயேசு சொன்னார், நான் தான் ஜீவன். ஒருவன் என் வழியாய் பிரவேசித்து உள்ளும் புறமும் மேய்ச்சலை கண்டடைவான். ஆமென். அப்போ இயேசுவின் வழியிலே போகும் பொழுது ஆண்டவர் எதிர்பார்க்கிற முக்கியமான ஒரு இடம் தான் நம்முடைய ஆத்துமா. ஆமென். அவர் வாழ விரும்புகிறது, அவர் கொடுத்தது. ஆமென். இந்த ஆத்துமா. அல்லேலூயா. கர்த்தர் ஸ்தோத்திரம். என்றென்றும் அழியாமல் வாழும் நம்முடைய ஆத்துமா இன்னைக்கு எப்படி இருக்குது? ஆமென். அந்த உலகத்துல நிறைய காரியங்கள் இன்னைக்கு இருக்குது. ஆமென். இந்த உலகம் ரொம்ப அழகா இருக்குது, ரொம்ப நேர்த்தியா இருக்குது, கண்ணை கவர்றது போல இருக்குது. ஆமென். சூப்பரா இருக்குது. ஆனா இதெல்லாம் அழிஞ்சு போகுது. ஆமென். நம்ம இந்த உலகத்தை ரொம்ப இன்னைக்கு உலகத்தை வியந்து பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. இவ்வளவு டெக்னாலஜிஸ் இந்த உலகத்தில் இருக்குதா? ஆமென். ஆனால் எல்லாமே அழிவுக்கு உரியது. ஆமென். அல்ல ஒரு பாடலுக்கு, அழிவுக்குரிய இவ்வுடல் அழியாமையை தரித்துக் கொள்ளும், சாவுக்குரிய இவ்வுடல் சாவாமையை தரித்துக் கொள்ளும். ஆமென். எத்தனை நல்லவராக இருப்பாராக. அப்போ இந்த உலகம் இப்போ நம்ம ஒரு சர்ச்சுக்குள்ள இருக்கிறோம், நமக்கு நல்ல வென்டிலேஷன்ஸ் இருக்கு, நல்ல ஏர் கண்டிஷன்ஸ் இருக்கு. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏர் கண்டிஷன் 2 மாசமா வேலை செய்யாம இருக்குது. வேலை செய்ய நம்ம போடல, அவ்வளவுதான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏன்னா ஃபேனுக்கே நமக்கு என்ன ஆயிடும், இப்படி ஆயிடும். ஏசி போட்டா பக்கத்துல தட்டுவாங்க, என்ன பண்றீங்க, ஜபத்தில் இருக்கிறேன்றீங்க. நம்ம ஆளுக்கு ஒரு கிருபை, பெண்டகோஸ்தக்காரனுக்கு இருக்கிற பெரிய கிருபை, தூங்கினே பிரசங்கம் கேட்கறது. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதெல்லாம் 2 மாசம் ஏசி காண்ட ரெஸ்ட் கொடுத்துருவா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். கர்த்தர் நல்லவராக இருப்பாராக. அப்போ இப்ப பாருங்க, இப்படிப்பட்ட அழிய போகிறதை இந்த உலகம் நல்ல டெவலப்மெண்ட் பண்ணி வச்சிருக்குது. இப்ப நம்ம இந்த ஏசி எல்லாம் அழிஞ்சு போயிடும், ஃபேன்ஸ் எல்லாம் அழிஞ்சு போயிடும், இந்த கட்டிடம் அழிஞ்சு போயிடும். ஆமென். இப்போ உங்களுக்குள்ள உட்கார்ந்துட்டு இருக்கிற ஒரு ஆத்மா ஒண்ணு இருக்குது. ஆமென். இதுதான் இந்த உலகத்திலே வாழ போகுது, 2வது நித்தியத்துல வாழ போகுது. ஆமென். அது அழிவே இல்லாதது. இந்த உலகத்துல பழமொழியில நல்லா தான் சொல்லி வச்சிருப்பாங்க, வாழ போறது கொஞ்ச நாள். ஆமென். அதாவது இதை உலகத்தால் சொன்னா பரவாயில்ல, விசுவாசம் நிறைய சொல்லுது, ஸ்டேட்டஸ் எல்லாம் வைக்குது, வாழ போறது கொஞ்ச நாள், சந்தோஷமா வாழு, நிம்மதியா வாழு, என்ன வேணா பண்ணு. ஆமென். ஏன்னா அவனும் உருப்பட மாட்டான், உருப்படல வர மாட்டான் இல்லையா? கொஞ்ச நாள் தான் வாழ போற, என்ன வேணா பண்ணிக்கோ, எப்படி வேணா வாழ்ந்துக்கோன்னு இந்த உலகம் சொல்லி கொடுக்குது. ஆமென். இயேசு அப்படி சொல்லி கொடுக்கல. ஆமென். வாழ போறது கொஞ்ச நாள், கொஞ்ச நாள் பாட அனுபவிக்கிற இந்த உலகத்திலே நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஆமென். கர்த்தர் நல்லவராக இருப்பாராக. அப்போ இந்த உலகத்தின் எல்லா படைப்புகளும் ஒரு நாள் முடிவுக்கு வரும். ஆமென். நம்ம விலையேற பெற்ற எப்படிப்பட்ட மேன்மைக்குரியவளா இருந்தாலும் ஒரு நாள் முடிவுக்கு வரும். இந்த ஆத்துமா தான் முடிவில்லாம வாழ போகுது, நித்திய காலமாய் வாழ போகுது. கொஞ்ச நாள் வாழ போற இந்த சரீரத்துக்கு நாம் நிறைய கவனம் செலுத்துறோம். ஆமென். நம்ம வீட்டுக்கு நிறைய கவனம் செலுத்துறோம், நம்முடைய உடைகளுக்கு கவனம் செலுத்துறோம், நம்ம டெக்னாலஜிக்கு கவனம் செலுத்துறோம். ஆனால் இயேசு இருந்தோம் வந்தோம் நித்திய காலமாய் இதுக்கு முடிவில்லாத ஒரு ஆளு. இப்ப நமக்கு இந்த உலகத்துல மினிமம் 70 இல்ல 80. ஆமென். அதை தாண்டி போனா கிரேஸ், அவ்வளவுதான். அப்போ அது வரைக்கும் வாழலாம். ஆனால் நித்திய காலமாக உங்கள் ஆத்துமா நித்தியத்துல வாழ போகுது. ஆமென். எப்ப எத்தனை வருஷம் அப்படின்னா கணக்கே இல்லை. ஆமென். கணக்கில்லாத ஒரு வாழ்க்கையை உங்க ஆத்துமா வாழ போகுது. கொஞ்ச நாள் வாழ்ற இந்த சரீரத்துக்கு
இவ்வளவு காரியங்களை செய்கிற நாம் நித்திய காலமாய் வாழற உங்க ஆத்துமாவை எப்படி கவனித்துக்கிட்டு இருக்கிறீங்க? புது ட்ரெஸ் எடுத்து தரீங்களா? சோறு போடுறீங்களா உங்க ஆத்துமாக்கு? ஆமென். ஆத்துமாவுக்கு சாப்பாடு போடலையா? ஆத்துமாக்கு சாப்பாடு போடலன்னா அது இன்னொரு எந்த கல்றில் தூங்கும் தெரியாது. ஆமென். எனக்கு அந்த அந்த இருக்குனால தான் கொஞ்சம் பேர் வந்து உள்ள உட்காந்துருக்கிறீங்க. ஏன்னா வந்த 2 தூரலுக்கு இவ்வளவு பேர் ஆள காணோம். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்பதான் இந்த சண்டே ஸ்கூல் போய் தான் பாதி எடுத்து அடிச்சு வச்சது போலகுது. போன பேர் தான் தெரியுது இவ்வளவு இடம் காலி ஆகுது உள்ள. அப்போ நல்லா பாருங்க, கர்த்தர் நல்லவராய் இருப்பாராக. அப்போ அழிவில்லாத நம்முடைய ஆத்துமாவின் மேல் நாம் எவ்வளவு கவனமா இருக்கிறோம்? ஆமென். இது நித்திய காலமாய் வாழ போற ஆத்துமா. இதன் மேல எவ்வளவு கவனம் நம்ம செலுத்துறோம்? இந்த ஆத்துமா வாழ்வதற்கு நாம என்ன மோட்டிவேஷன் பண்றோம்? இந்த ஆத்துமா வாழ்வதற்கு எப்படி நான் என்ன ஆயத்தப்படுத்துறேன்? இந்த ஆத்துமா வாழ்வதற்கு நான் என்ன எப்படி ஒப்பு கொடுக்கிறேன்? ஆமென். கர்த்தர் நல்லவராய் இருப்பாராக. இயேசு இந்த உலகத்துல ஒரு மனிதனை படைத்து அவர் தன்னுடைய ஜீவ சுவாசத்தை ஊதி அவனை ஜீவ ஆத்துமாவாக்கினார். மனிதனை என்று சொல்லல, அங்க மனுஷனுடைய ஜீவாத்துமா. ஆமென். தன் ஜீவனை ஊதி அவனை ஜீவாத்துமாவாய் கர்த்தர் மாத்தினார். ஆமென். எப்பவுமே படைத்தவருக்கு தான் அதனுடைய வேல்யூ தெரியும். ஆமென். அந்த கிரியேட் பண்ணவருக்கு தான் அந்த கிரியேஷனுடைய வேல்யூ தெரியும். ஆமென். அப்ப அந்த வேல்யூ அவர் எவ்வளவு, இப்போ ஒரு 1/4 கிராம் கம்பல் வாங்குறேன்னு வச்சுக்கோங்களேன், அதன் வேல்யூ இன்னைக்கு 30,000 ரூபாய். அப்படிதானே? 28 எல்லா செய்கூலி சேதாரம் எல்லாம் போட்டு 30 கொண்டு வந்துருவாங்க. அந்த 30,000 ரூபாய் எப்படி பாதுகாப்பீங்க? ஒரு கம்பலை காதுல போட்டீங்கன்னா, ஆமா அப்பப்போ பார்ப்போங்க, திருவாணி ஆய்ந்து உந்திச்சா. ஏன் 30,000 rupees, 30,000. ஆமென். அப்போ விலை மதிப்புள்ள இந்த பொருளுக்கு இவ்வளவு பாதுகாப்பு. ஆமென். விலை மதிக்க முடியாத உன் ஆத்துமா எந்த ப்ரொடெக்ஷன்ல இன்னைக்கு இருக்குது? ஆமென். அப்ப இயேசு உன்னை வாழ வைப்பதற்கு முதல்ல அவனை பார்க்கிற இடம் உன் ஆத்துமா. ஆமென். உன் ஆத்துமாவின் வாழ்க்கையை பொறுத்துதான் இந்த உலகத்திலே நீ வாழ போற வாழ்க்கையின் நன்மைகளை உங்களால சுதந்திரித்துக் கொள்ள முடியும். அல்லேலூயா. கவனம் செலுத்தப்படாத ஒரு பெரிய இடம் என்னன்னா நம்முடைய ஆத்துமா தான். அநேகர் தவறி விடுகிற ஒரு பெரிய இடம் நம்முடைய ஆத்துமா தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அப்ப பாருங்க, அந்த படைக்கப்பட்ட பொருள் எவ்வளவு வேல்யூ என்பது படைச்சவருக்கு தானே தெரியும், இல்லையா? இப்போ கையில ஒரு போன் இருக்குது, இல்லையா? ஒவ்வொருத்தர் ரேட்டு கேட்டா ஒருத்தர் ஒன்று சொல்லுவீங்க. 10,000 ரூபாயில ஆரம்பிச்சு 2,000 ரூபாயில ஆரம்பிப்போம். ஏன்னா இன்னும் சின்ன போன் யூஸ் பண்றாலாம் இருக்கு. நீங்களாம் பாக்கியவான். பட்டன் போன் யூஸ் பண்ற நீங்கள் பாக்கியவான்கள். உங்களுக்கு பிரஷர் இல்லை, உங்களுக்கு பிபி இல்லை, உங்களுக்கு எவன் என்ன போடுவான்னு கவலை இல்லை, எவன் நம்மளை திட்டி ஸ்டேட்டஸ் வைப்பான்னு உங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஆமென். நீங்க பாஸ்டர் கண்டிப்பா திட்டி ஸ்டேட்டஸ் வைக்க மாட்டீங்க. ஆமென். என்னைக்கு அது போச்சோ அன்னைக்கே பிபி எக்ஸ்ட்ரா வந்துச்சு கூட. அல்லேலூயா. அப்போ இது ஒரு வேல்யூ பொருள் தான். ஆனா இதுக்கு நாம என்ன பண்றோம்? டெம்பர் கிளாஸ் போடுறோம், இட்ஸ் ப்ரொடெக்ஷன். பேக் கேஸ் போடுறோம், இட்ஸ் ப்ரொடெக்ஷன். ஏன்னா இது கீழே விழுந்தா சேதாரம் ஏற்படும். ஆமென். அல்லேலூயா. சேதாரம் ஏற்பட்டா செய்கூலி கொடுக்க வேண்டி இருக்கும். செய்கூலி கொடுக்கும் போது கொஞ்சம் வேதனையா இருக்கும், இல்லையா? ஏன்னா ஒரு தாட்டி எனக்கு இந்த டச் உடஞ்சிருச்சு. ஐயோ 1,300 ரூபா போச்சுடாப்பான்னு. ஆமென். என்னோட வேல்யூ 1,300 ரூபா தான் போட்டேன். நிறைய அதனுடைய ரேட்டை பொறுத்து வேல்யூஷன் மாறும். அப்போ ஒரு அழிந்து போகிற பொருளுக்கே இவ்வளவு ப்ரொடெக்ஷன் நம்ம கொடுக்குறோம். பத்திரமா பாக்கெட் உள்ள வைக்கிறோம். மேலே வச்சா கூட என்ன பண்றோம்? பிடிச்சிக்கிட்டே போறோம். ஆமென். இதை பிடிக்கிற நம்ம இது உள்ள ஒண்ணுக்குதே, இதை பிடிச்சிக்கிட்டே எவ்வளவு நாள் டிராவல் பண்றோம்னு தெரியல. ஆமென். இங்க உள்ள இருக்கிற இந்த ஆத்துமாவுக்கு நாம எந்த அளவுக்கு ப்ரொடெக்ஷன் கொடுத்து வச்சிருக்கிறோம்? ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அநேகர் ஆத்துமாவை மறந்துடுறாங்க. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவராக இருப்பாராக. ஆனால் இந்த ஆத்துமாவை தான் உன்னுடைய வருகையில நியாய தீர்ப்புக்கு நிக்க போகுது. ஆமென். ஏன்னா வருஷத்துல 2 ஆத்துமா அடக்கம் பண்ணிட்டோம்.
வருஷம் புதுசுல 2 ஆத்துமா அடக்கம் பண்ணியாச்சு. அப்போ இதை குறித்து யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் ஒரு செய்தி வந்தது. பாஸ்டர் ஒரு டெத் ஆயிடுச்சு, ஆத்மா குறித்து யோசிச்சுட்டே இருக்கும்போது அந்த செய்தி வருது. அப்போ சரி, நம்ம சரியான இடத்துல தான் போறோம் பிரசங்கத்துக்கு. அப்போ அந்த ஆத்துமா எவ்வளவு வேல்யூபிள் என்பதை நம்ம இன்னைக்கு மறந்துடக்கூடாது. இந்த உலகத்துல இருக்கிற வரைக்கும் தான் இதை உன்னால கர்த்தருக்குள்ள நடத்த முடியும். ஆமென். இதை தேவ சமூகத்தை கொண்டு போக முடியும். இதை நீ தேவன் கிட்ட நெருக்க முடியும். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ உன்னுடைய சரீரம் செயல்படாமல் போகும் பொழுது, ஆமென், இதை எப்படி நாம கண்ட்ரோல் பண்ண முடியும்? ஆமென், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப இன்னைக்கு இந்த ஆத்துமா நம்முடைய வாழ்க்கையில எப்படி இருக்குது? ஏன் இந்த ஆத்துமா நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியல? ஆமென், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வெளியேறப்பட்ட ஆத்துமாவை நாம் கர்த்தருக்குள்ளே நடத்த கடமைப்பட்டு இருக்கிறோம். அல்லேலூயா, ஆண்டவர் நாம மகிமைப்படுவதாக. அப்ப இந்த ஆத்துமா ரொம்ப வேல்யூவபிள். ஆமென். விலை மதிக்க முடியாத ஒரு பொருள் உங்ககிட்ட இருக்கு. யாருன்னா பார்த்து உங்க வீட்டுல என்ன விலை மதிக்க முடியாது இருக்குன்னு அப்படின்னு சொன்னா என்ன சொல்லணும்? ஆத்துமா இருக்குதுயா உள்ள. உங்க வீட்டோட எங்க வீட்டுல டபுள் டோர் ஃப்ரிட்ஜ் 40,000 ரூபாய்க்கு இருக்குது. உங்க வீட்டோட எங்க வீட்டுல பிளாஸ்மா டிவியா. நானு ஆச்சரியப்பட்டதுனா கேரல் ரவுண்ட்ஸ்ல இந்த செம்மஞ்செருவுல போன 2 எடுக்கல. ஒவ்வொருத்தர் வீட்லயும் இமாம்பெரி டிவி இருக்கிறது. திட்ட போனா 100 ஸ்கொயர் ஃபீட் தான் நினைக்கிறேன் செம்மஞ்சேரி. யாரா வந்திருக்கு செம்மஞ்சேரி ஆள் வரலையா? எவ்வளவு? 10க்கு 10 தானே அது உள்ள? 10க்கு 10. ஆனா டிவி இவ்வளவு பெருசா இருக்குது. இவ்வளவு பெருசுக்குது டிவி. இந்த டிவி இருந்தா அங்க உட்காந்து பார்க்கணும். இங்க போட்டு நம்ம அப்பதான் பார்த்தேன், நம்ம ஆளு கஷ்டப்படுறேன்றாங்க. எது கஷ்டப்பட்டு இப்பதான் தெரியுது. டிவி பார்க்க கஷ்டப்படுறாங்க, தெரியல. கிட்ட பார்த்தா கண்ணு வலிக்குது. ஆமென். ஒரு வீட்டுல இல்ல, நாங்க கிட்டத்தட்ட 15 வீடு போனோம் அன்னைக்கு சண்டே முடிச்சுட்டு கேரல் ரவுண்ட்ஸ். கிட்டத்தட்ட 12 வீட்டுல அவ்வளவு ஒரு டிவியை நான் பார்த்தேன். அப்ப முக்கியத்துவம் இந்த உலகம் எது கொடுத்து வச்சிருக்கு பாத்தீங்களா? ஆமென். அது கிட்டத்தட்ட எப்படியே ஒரு 45,000 தான் ஒரு டிவி இருக்கும், அது கம்மி இருக்காது. ஆமென். அப்போ இந்த உலகத்தை பொருட்கள் அதிகமா வாங்குறதுக்கு பிரயாசப்படுறாங்க. நல்லது, பணம் இருந்தா வாங்கட்டும், தப்பு இல்லை. அதை அங்க இருந்து பார்த்தா நம்ம கண்ணு முதல்ல போகும். அவ்வளவு பெரிய டிவி. இந்த டிவியே தெரியுதாயா? வசனம் தெரியுதா? இங்க அவ்வளவுதான் பார்க்கணும், டிஸ்டன்ஸ் அதுதான். ஆனா இவ்வளவு ஒரு டிவியை பார்த்துட்டு பக்கத்துல உட்காந்து பான்னு பாக்குறானே, சீக்கிரம் என்ன ஆயிடும்? உள்ள இருக்கிற இந்த பிளாஸ்மா போயிடும். இந்த பிளாஸ்மாக்கு ஒரு டிஸ்டன்ஸ் இருக்கணும், இவ்வளவுதான் பார்க்கணும் அப்படின்னு. அப்ப அதை பார்க்க முடியாத என்ன ஆயிடுது? சொந்த காசுல சூனிய வச்ச கதை அது. ஆமென். எத்தனை நல்லவரா இருப்பாராக. அப்ப நம்முடைய வாழ்க்கையில இந்த ஆத்துமாவுக்கு நாம் உத்தரவாதம் கொடுக்கணும். ஆமென். அப்ப இந்த ஆத்துமா எந்த அளவுக்கு வாழுதோ அந்த அளவுக்கு தான் அந்த உலகத்துல நீங்க வாழ முடியும். ஆமென். எத்தனை நல்லவர். வாசிங்க எசேக்கியேலின் நிருபம் 18ஆம் அதிகாரம் 4வது வசனம். அப்ப இந்த ஆத்துமா எதனால இன்னைக்கு பிரச்சனைக்குள்ள போராட்டத்துக்குள்ள இருக்குது? பாவம் செய்கிற ஆத்துமாவே சாகும். ஆமென். இந்த ஆத்துமாவை நீங்கள் கவனிக்காத விட்டுட்டீங்கன்னா அது பாவத்துக்குள்ளே போகும். ஆமென். இன்னைக்கு அநேகர் தன் ஆத்துமாவை கண்ட்ரோல் பண்ண முடியல. ஏன்னா தொடர்ந்து நீங்க பாவத்திலேயே டிராவல் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க. ஆமென். பாவத்திலே தொடர்ந்து நீங்கள் பயணம் செய்யும் பொழுது உன் ஆத்துமா மரிச்சு போயிடும். அப்படிதானே? நீங்க நல்லா தான் இருப்பீங்க, உன் மாம்சம் சலியா தான் இருக்கும், உன் மாம்சம் ரொம்ப அதுக்கு ஒத்துழைக்கும். ஆனா உன் ஆத்துமா ஆரம்பத்தில் போராடும். பண்ணாத, செய்யாத, போகாத, நிக்காத, பேசாத. உன் ஆத்துமா போராடி இருக்கும். ஆனால் அதை தாண்டி நீ அந்த பாவத்துக்குள்ளே போகும் பொழுது உன் ஆத்துமா அங்கு மரித்து போயிடும். அல்லேலூயா, கர்த்தர் நல்லவராய் இருப்பாராக. அப்ப பாவம் தேவனோடு மனிதனின் தொடர்பு என்ன பண்ணுது? முதல்ல துண்டிக்குது. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு கணவன் மனைவிக்குண்டான தொடர்பு கண்டினியூஸா குடும்பத்திலே துண்டிக்கப்படும் பொழுது அந்த இடத்துல பெரிய ஆபத்து வரும். அதே போலதான் உன் ஆத்துமாவுக்கும் ஆண்டவருக்கும் தொடர்பு துண்டிக்கப்பட்டால் அந்த ஆத்துமா காணாமல் போகும். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப உங்க ஆத்துமாவுக்கு நீங்கள் உத்தரவாதம் கொடுத்து திறப்பில் நிற்க வேண்டும்.
அல்லேலூயா. ஆண்டவர் நாம மகிமைப்படுவதாக. அப்ப பாவம் செய்கிற ஆத்மா சாகனா எது பாவம்? சின்ன என்ன? எது பாவம்? பாவம் என்னப்பா? இந்த பேச்சை கேட்கதே பெரிய பாவமாகுது பாஸ்டர் எங்களுக்கு அப்படின்றீங்களா? என்னப்பா பாவம்னா என்னப்பா சொல்லு சாம். நீ நல்லா பேசுவ சொல்லு. கெட்ட விஷயம் ஒரு பாவம். ரைட், சொல்லுங்க பாப்போம். தேவனுக்கு பிரியமில்லாத செய்யறது பாவம். வேற ரைட்டு. பின்னாடி தான் ரொம்ப ஒரே என்னன்னு தெரியல, எப்ப பார்த்தாலும் அங்க அமைதியாவே இருக்குது. ஒரு வார்த்தை கிட்ட பட்டன் தூக்கி போட்டு விடுங்க. என்ன பாவம் சொல்லுங்க பாப்போம். சேர்ல உட்கார்றது பாவமா? அதான் பாஸ்டர் பாவமாகுது இப்பயா உட்கார்ந்து தெரியல உள்ள வந்து. சரி வாசிங்க 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 4வது வசனம். நியாய பிரமாணத்தை, தேவன் கொடுத்த கட்டளையை, தேவன் கொடுத்த வார்த்தையை, இயேசு உனக்கு சொன்னதை நீ மீறினது பாவம். ஆமென். பெருசா ஒண்ணும் கிடையாது. அவர் சொல்லி இருப்பார், நீ பின்னாடி குப்புற அடிச்சு ஓடி இருப்ப. அதுதான் பெரிய பாவமா மாறிடுச்சு. ஆமென். இன்னைக்கு ஆண்டவர் எல்லாரிடத்திலும் பேசுகிறவர் தான், எந்த மாற்றமும் கிடையாது. வேதத்தின் அடிப்படையில் கர்த்தர் உங்களோடு பேசுவார். ஜெபத்தின் அடிப்படையில் கர்த்தர் உங்களோடு கூட பேசுவார். முகமுகமாய் கண்டிப்பா இப்போதைக்கு பேச மாட்டார். அந்த அளவுக்கு பரிசுத்தவான் நம்ம கிடையாது. உங்கள்கிட்ட பேசுற 2 வழி இருக்குது. ஒன்று வேதம், இன்னொன்று ஜெபம். ஆமென். இந்த 2 வழியில கர்த்தர் உங்களோட கூட பேச வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அப்போ ஆண்டவர் சிறந்த காரியத்தை நமக்கு சொல்லி இருப்பார். இதை செய்யப்பா, இதை செய்யாத. ஆண்டவர் ஆதாம் கிட்ட ஒரு வார்த்தை சொன்னார், இதை புசிக்கும் நாளிலே நீ சாகவே சாவாய். நான் சாகடிப்பேன்னு சொன்னாரா? நீ சாகவே சாவாய். ஆமென். அப்போ அவன் சாவை அவனே தேர்ந்தெடுத்தான். அவனுடைய ஆத்தும மரணத்தை அவனே தேர்ந்தெடுத்தான். அல்லேலூயா. இன்றைக்கு உங்கள் ஆத்துமா வாழ வேண்டுமா சாக வேண்டுமா என்பதை உங்க கையில கர்த்தர் கொடுத்திருக்கிறார். நீ வாழ்வது உன் கரத்திலே, ஆத்துமாவை பொறுத்து. உன் ஆத்துமா மரிப்பதும், ஏன்னா அவர் தெளிவாய் சொன்னார், இந்த கனியை புசிக்கிற நாளிலே, நீ இதை தொடுகிற நாளிலே தேவ வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போவது பாவம். கர்த்தர் உனக்கு சொன்னது நீ செய்யாமல் போனது பாவம். உனக்கு வர வார்த்தை நீ தள்ளிவிட்டு போனது பாவம். ஆமென். நியாய பிரமாணத்தை மீறுறது பாவம். ஆண்டவர் ஆதாமுக்கு நல்ல வார்த்தை தான் கொடுத்தார், எப்பா இதை சாப்பிடாத. ஆமென். நம்ம ஆளுங்களுக்கு இருக்கிற பெரிய குவாலிட்டி, எதை செய்யாதன்னு சொல்றோமோ அதைத்தான் முதல்ல செய்வாங்க. கிருபை பெற்றவர்கள் பெண்டெகாஸ்டல் விசுவாசிகள். ஆமென். அதுக்கப்புறம் அவர்கள் படுற பாடு பிரச்சனையே கிடையாது. ஆதாம கர்த்தர் அழகா வைத்தார். ஆமென். நல்ல அறியா தோட்டத்துல எல்லாம் அனுபவியா, அந்த மட்டும் போவாதியா, அதை மட்டும் எப்படி சொல்லுவீங்க? நான் அங்கத்தான் போவேன். போய் மாட்டிக்கோ. அது வரைக்கும் இந்த தேவ தொடர்பு, அது வரைக்கும் இருந்த தேவ பிரசன்னம், அது வரைக்கும் தேவன் உறவாடின உறவு, தேவனோடு இருந்த ஐக்கியம், அதோட போச்சு. எதோட? எப்போ நீ சொன்னதை கீழ்ப்படியாம போனியோ, எப்போ சொன்னதுக்கு மீறி நடந்தையோ, அப்போவே நீ பாவத்துக்குள்ள நிக்கிற. ஆமென். நீ பாவத்துக்குள்ள நிக்கிற. ஆண்டவர் சொன்ன வார்த்தைக்கு நீங்கள் கீழ்ப்படியாமல் போவது பாவம் தேவ பிள்ளைகளே. ஆமென். ஏன்னா அது கர்த்தரோடு இருக்கிற ஒரு பெரிய தொடர்பு உங்க வாழ்க்கையில துண்டிக்கும். ஆமென். சபையிலிருந்து இங்க வர ஊழியக்காரர்கள் சொல்வது கீழ்ப்படிங்க. ஏன்னா தேவன் பேசுகிற இடம் இங்க. ஆமென். பலிபீடம் என்பது சாதாரண இடம் இல்லை. இங்க இருந்து கர்த்தர் பேசுவார். ஆமென். அல்லேலூயா. உன்னத்தான் பேசுவார். ஃபேனு கிட்ட பேச மாட்டார், ஏசி கிட்ட பேச மாட்டார், இந்த போட்டிருக்க எல்இடி கிட்ட பேச மாட்டார். யார்கிட்ட பேசுவார்? என்கிட்ட தான் பேசுவார். அதுக்குத்தான் உன்னை சபையில வச்சிருக்கிறார். இங்க நின்றுகிட்டு பெரும்பாக்கமே மனம் திரும்பு, 1வது பிளாக்ல இருக்க 3வது வீட்டு விசுவாசியே மனம் திரும்புன்னு பேச மாட்டார். இங்க இருக்கிற விசுவாசியே மனம் திரும்பு, பாவத்தை விடு, செய்யாத, செய்யி, அப்படிதான் ஆண்டவர் பேசுவார். ஆமென். அப்படி பேசி வந்தவங்க தான் நாங்க. உங்களை குத்துன குத்தோட எங்களை குத்து பெரிய குத்து. அந்த குத்தெல்லாம் வாங்கி சொல்லுங்க ஆண்டவரே கேட்கிறேன்னு சொல்லுவதான் இங்க நிக்கிறேன். சும்மா
பலிபீடம் ஏறிட முடியாது. இன்னைக்கு நிறைய பேர் பலிபீடம் சும்மா தான் ஏறுறாங்க. அவங்களுக்கு பலிபீடம் ஏறது டைம் பாஸ். ஆமென். பலிபீடம் ஏறி அடி வாங்குறது டைம் பாஸ் இல்லை. இங்க இருந்து வாங்குறவங்க தான் தெரியும் என்ன அடின்னு. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நாம மகிமைப்படுவதாக. அப்போ தேவ வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போவதே உனக்கு பாவமாய் வந்து நிற்கும். ஆமென். கர்த்தர் கொடுத்த வார்த்தைக்கு எப்ப நீ அகைன்ஸ்டா நிக்கிறியோ அதுதான் உன் வாழ்க்கையில பெரிய பாவம். ஆமென். ஆண்டவர் நாம மகிமைப்படுவதாக. யாக்கோபு 2:15 வர 5 பாருங்க. அதாவது நம்முடைய இச்சை நம்முடைய பாவத்தை பிறப்பிக்கும். இந்த உலகத்துல ஆண்டவர் பழைய ஏற்பாட்டுல ஒரு பொண்ணோடு விபச்சாரம் பண்ணா பாவம். புதிய ஏற்பாட்டுல உன் கண்ணை லைட்டா அப்படி பக்கத்துல அக்கா இந்த ஒரு பொண்ணு வந்து நல்லா இருக்குது அந்த பொண்ணு அழகா அப்படின்னு கண்ணை இப்படி பார்த்தா எவனும் பார்க்க மாட்டான். இப்போ எவனா ஒருத்தன் பார்க்கறான். எல்லாம் பைபிள் இப்பதான் உன்னிப்பா பார்க்கறானுங்க. ஆமென். இல்லம்மா சபையில ஒரு பையன் அழகா வந்து இந்த பையன் ரொம்ப அழகா இருக்கிறாண்டி, பாவத்துல மாட்டிக்கிட்ட. ஆமென். கர்த்தர் கொடுத்த அழகை ரசிக்கிறது தப்பு இல்ல, ஆனா அதை இச்சையோடு பார்க்கிறது தப்பு. ஆமென். கர்த்தர் நல்லவராக இருப்பாராக. எப்பொழுது இச்சை பாவத்தை பிறப்பிக்கிறது. ஆமென். மாம்சத்தின் இச்சை பாவத்தை என்ன பண்ணுது, உண்டாக்குது. நல்ல பலவானா இருந்த தாவீது தன் கண்கள் இச்சையினால் பத்சேபாளத்தில் விழுந்தான். யுத்தத்திலே போர்க்களத்தில் நின்று ராஜ்யத்தை ஜெயிக்க வேண்டிய தாவீது ஆமென் பத்சேபாளத்தில் விழுந்ததுனாலே அவன் வாழ்க்கை வெறுமையாய் போனது. இந்த உலகத்துல இன்னைக்கு இச்சை ரொம்ப அதிகமா இருக்கிறது, பாவம் ரொம்ப அதிகமா இருக்கிறது. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உங்களுக்கு கொடுக்கப்பட்ட கணவன், உங்களுக்கு கொடுக்கப்பட்ட மனைவி, உங்களுக்கு கொடுக்க போகிற என்ன அங்க தனியா கான்வர்சேஷன் நடக்குது, உங்களுக்கு கொடுக்க போகிற என்ன ஒரு வாயம் வரும், உங்களுக்கு கொடுக்க போகிற நீ அட்வான்ஸா போயிட்ட. நீ யார் இது? ரைட்டு சரி, அதுக்கு ஒன்றும் வருஷங்க இருக்குது, நீ ஏன் கவலைப்படுற? உன்னை குத்தாம கொடையாம உன்னை உடைக்காம உன்னை புடுங்காம அங்கெல்லாம் போக மாட்டேன் நீ. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ நமக்கு கொடுக்கப்பட்ட அந்த ஹியூமனோடு தான் நம்முடைய கண் பார்வை இருக்கணும். ஆமென். உனக்கு கொடுக்கப்பட்ட மனைவியை நீ அப்படி பார்க்கலாம், ஏன்னா அதுவும் சரீரம். உனக்கு கொடுக்கப்பட்ட கணவனை அப்படி பார்க்கலாம், அதுவும் சரீரம். இன்னொரு சரீரத்தை நீ கண் போட்டு பார்க்கிறது நீ பாவத்தில் விழுந்திருக்கிற. ஆமென். அது விபச்சாரம், அது வேசித்தனம், அது அசுத்தம், அது காம விகாரம். அது உன் வாழ்க்கையை நரகத்துக்கு கொண்டு போகும், அது உன் பாவ வாழ்க்கையாய் மாறும். அல்லேலூயா. ஆண்டவர் நாம மகிமைப்படுவதாக. அப்ப பாருங்க, யோசுவா 7 வீட்டுல போய் வாசிங்க. சாபத்தீடானதை ஆகான் தன்னுடைய கூடாரத்தில் வைத்து மறைச்சான். என்ன? பாபிலோனிய சால்வை 200 வெள்ளிக்காசு தன்னுடைய கூடாரத்தில் வச்சு மறைச்சுக்கிட்டான். அது முடிவு என்ன? அழிந்து போனான். ஆமென். இன்னொரு பொருள் மேல் என்ன பண்ணக்கூடாது, இச்சையில் இருக்கக்கூடாது. கர்த்தர் உனக்கு கொடுத்ததை வைத்து வாழ பழகு. ஆமென். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னொரு ஒரு பொருளை இச்சிக்காத. ஒரு வீட்டுல போனோனே அக்கா சூப்பராகுது, எங்க வாங்குனீங்க இந்த டிவி? ஆமென். உன்னை ஜபத்துக்கு வல்லமையா அனுப்புனா எங்கக்கா வாங்குனீங்க இந்த டிவி ஏசிய? அல்லேலூயா. உன்னை எதுக்கு அனுப்புனது வீட்டுக்குள்ள? நீ உன் ஆத்மா பாவத்துல இருக்குதா, அந்த வீட்டுல பிரச்சனைக்குதா, அந்த வீட்டுல போராட்டங்குதா, அந்த வீட்டு எதுக்கு ஜெபம் பண்ணணும்னு கேட்கல. ஆமென். நம்ம ஆளுங்களும் கொஞ்சம் குசுமுதனம், யாருக்கும் கொடுக்கறத மறைச்சு வச்சு எடுத்து ஃப்ரெஷ்ஷா கொடுக்கும். அதுக்கு ஒரு பெருமை, எங்க வீட்டுல இதெல்லாம் இருக்குது. ஆமென். உன் பெருமை மேல எருமை போவனு. தேவையில்லாத இதெல்லாமே இச்சையை வாழ்க்கையில தூண்டி உன்னை பாவத்துக்குள்ள கொண்டு போய் தள்ளும். ஆமென். உன்னை பாவத்துக்குள்ள கொண்டு போய் தள்ளும். கர்த்தர் நல்லவரா இருப்பாராக. உன் பாவத்தினால உன் ஆத்மா செத்து போய்கிட்டு இருக்குது. ஆமென்.
கொஞ்சம் கொஞ்சமா போறது மொத்தமா ஒரு நாள்ல போயிடும். நான் ஆத்மாவை சொல்றேன், உங்களை சொல்ல. நீங்க ரொம்ப நல்லவங்க, அப்படிப்பட்டவர்கள் எங்கே இல்லை. அதுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். கர்த்தர் நல்லவராக இருப்பாராக. அப்போ யாக்கோபு 4:17 வாசிங்க. நன்மை செய்ய அறிந்தவனா இருந்தும் செய்யாமல் போனால், உனக்கு இன்னைக்கு நன்மை செய்ய திராணி இருக்குது, உனக்கு இன்னைக்கு கொடுக்க திராணி இருக்குது, உன்னால கொடுக்க முடியும்னா நீ செய்யணும். அப்படி இல்லைன்னா அது உனக்கு பாவம். ஆமென். அல்லேலூயா. நம்ம ஆளுங்களுக்கு பாரம் எங்க வரனா, பக்கத்து வீட்டுல இருக்கிற பிளாக்ல வராத அந்த ஆத்தும பாரம். ஆமென். ஊர் கடந்து நாடு கடந்து எவனோ ஒருத்தன் கஷ்டப்பட்டிருப்பான், அவனுக்கு வந்துடும் பாரம். ஆவியானவர் அதை தான் வெளிப்படுத்தி கொடுப்பார். பக்கத்து வீட்டுல ஒருத்தன் சோறு இல்லாம இருப்பான், அதை ஆண்டு வெளிப்படுத்த மாட்டார் எப்பயுமே. ஆமென். அது ஆவியானவர் வெளிப்படுத்துறான்னு சொல்லிட்டு வர தெரியுது. அல்லேலூயா. அது எப்படி, நீ வாழ்ற இடத்துல, நீ ஜெபிக்கிற இடத்துல, உன் பக்கத்து வீட்டுல பிளாட்ல ஒருத்தன் கஷ்டப்படாத உனக்கு வெளிப்படுத்தாத ஆண்டவர் சபையில இருக்கிற அக்கா வீட்டுல மட்டும் இருக்கிற பிரச்சனை வெளிப்படுத்தி கொடுத்துட்டாரா? என்னத்த ஊரையா மதம் தெரியுறீங்க இல்லையா? உன் ஊழியக்காரன் கஷ்டப்படும் போது உனக்கு வெளிப்படாத ஆண்டவர் அங்க நாகப்படத்துல ஊழியக்காரன் கஷ்டப்பட வெளிப்படுத்தி கொடுத்துட்டாரா? இதெல்லாம் குசும்புத்தானே, இதெல்லாம். அது ஆவியானவர் இல்ல, அது வேற ஏதோ ஆனவர். அப்படிதான் வெளிப்படுத்துவார். ஆவியானவர் எங்க வெளிப்படுத்துவார்? உன் பாரம் எங்க இருக்குது அங்கதான் வெளிப்படும். நீ இருக்கிற இடத்துல தான் உன் பாரம் வெளிப்படணும். இதெல்லாம் தேவையில்லாத பொல்லாத ஆவி இதெல்லாம். ஆமென். இந்த ஆவிலாம் கர்த்தர் அப்படி எங்க வெளிப்படுத்தி கொடுக்கல. ஆண்டவர் என்ன சொன்னா, முதல்ல யூதேயா, ஆமென், எருசலேம், சமாரியா, அப்புறம் தான் உலகம் எங்கும். இன்னைக்கு பட்டுனே உலகம் எங்க போயிடுறாங்க. யூதேயாக்கு யார் போறது? சமாரியாக்கு யார் போறது? எருசலேமுக்கு யார் போறது? உன்னை பெரும்பாகத்தில் வச்சு பெரும்பாகத்துக்கு தரிசனம் எங்க போச்சு? ஆமென். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஊர் பேர் தெரியாத ஊழியக்காரன் செத்து போனா அழுவுற நீ, உனக்காக திறப்பில் இருக்கிற ஊழியக்காரனாக கண்ணீர் விட்டுருக்கியா? இந்த பகுதியில் இருக்க ஊழியக்காரனாக கண்ணீர் விட்டுருக்கியா? டிவியில முகம் பார்க்காத ஊழியக்காரனுக்கு அவர் அழுவும்போது அழுவுறியே, ஊழியக்காரன் முழங்கால் போட்டு அழுது இருக்கிறியா? இதெல்லாம் பாவம். நீ ஆவியானவர் சொல்றாருன்னு உன்னை தூக்கிட்டு போய் ஏதோ ஒரு பொல்லாத ஆவியில மாட்டிக்கிட்டு இருக்கிற. இது ஆவி இல்ல, பொல்லாத ஆவி இது. ஆமென். எப்படி உனக்கு இங்க இருக்காத வெளிப்பாடு எப்படி வெளியே வரும்? ஆமென். அப்போ என்ன எங்க இல்ல, இங்க கிடையாது, அது மட்டும்தான் உண்மை. ஆமென். அப்ப நீங்க இருக்க வேண்டிய ஆளே இல்ல. அமெரிக்காக்கு டிக்கெட் போட்டு ஸ்ட்ரைட்டா ஃளைட் ஏத்தி விட்டுற வேண்டியதுதான். ட்ரம்ப் கூட போய் வெளிப்பாடு சொன்னார் உட்காந்துக்கிட்டு, ட்ரம்ப்புக்கு இது வெளிப்படுத்துறார், ட்ரம்ப்புக்கு இது வெளிப்படுத்துறார். ட்ரம்ப் போட்டு தட்டுள்ள போயிட்டே இருப்பான். அவருக்கே ஆல்ரெடி நிறைய வெளிப்பாடு வருது ட்ரம்ப்புக்கு. ஏன்னா அவருக்கு எது பட்டு வந்துடும், அதுதான் கடைசி நாளுக்கு அடையாளம். அவன் யோசிக்கல செய்யற ஆள் கிடையாது அவரு. அவருடைய ட்ரம்ப் வந்த ட்ரம்ப் கார்டு என்ன, 3ஆம் உலக போர் உள்ள வரணும், அதுக்கு ட்ரம்ப் கார்டு. அவன் போகும்போது வேர்ல்டு வார் ஸ்டார்ட் பண்ணி விட்டு போயிடுவான். அடுத்தது நம்மளுடைய காலம் ஸ்டார்ட் ஆயிடும். ஆமென். இப்ப ட்ரம்ப் யோசிக்காம ஒரு செய்யறது நம்ம யோசிக்கிறோம்ல, இதெல்லாம் தேவனுடைய திட்டம். அவன் யோசிக்காம செஞ்சாதான் தேவ யோசனை நிறைவேறும். நம்ம யோசிச்சு செஞ்சுன்னு வச்சுக்கோங்களேன், தேவ திட்டம் காணா போயிடும். நம்ம யோசிக்காம சொல்லுங்க ஆண்டவரேனா செஞ்சிருவாரு. நம்ம யோசிச்சு பண்ணு வச்சுக்கோங்களேன், அவர் யோசனை வீணா போயிடும். மனுஷனுக்கு நன்மையா தோன்ற வழி உண்டா? ஸ்ட்ரைட்டா போய் கடைசி ரைட் எடுத்தா அந்த பக்கம் இன்னும் ரைட்டு உள்ள போய் போனா அங்க இருக்கு சுடுகாடு. வேதம் சொல்லுது அதன் வழிகள் மரண வழிகள். நான் பிராக்டிகலா சொல்றேன். வேதம் சொன்னது என்ன? மரண வழி. உனக்கு செம்மையா தோன்ற வழி என்ன வழிதான்? மரண வழிதான். ஆமென். கர்த்தர் நல்லவராக இருப்பாராக. அப்போ பாருங்க, நீங்க நன்மை செய்து செய்யலனா அது பாவம். ஆமென். 1 சாமுவேல் 12:23. நானும் உங்களுக்காக விண்ணப்பம் செய்யாதிருப்பேனாகில் போதும். கர்த்தருக்கு விரோதமாய் இன்னைக்கு ஆத்மா அழிந்து போறதுக்கு பெரிய காரணம் ஜெபிக்கிறது கிடையாது. ஆமென். ஜெபிக்கிறது கிடையாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஜெபிக்கிறவன் சபை கூடுதலை விட மாட்டான். ஜெபிக்கிறவன் சபையோடு இல்லாம இருக்க மாட்டான். இன்னைக்கு இங்க இருக்குதுல 30-40 பேர் ஆளை காணோம் அப்படின்னா கண்டிப்பா அது ஜெபிக்காதல பாதி கூட்டம் தான். இங்க உட்கார்ந்ததுல பாதி பேர் என்ன பண்றது இல்ல, ஜெபிக்கிறது கிடையாது.
நீ ஜெபிக்காமல் இருப்பது பாவம். ஆமென். ஒரு கையெத்திக்கு ஒரு ஆமென் சொல்லுங்க பாப்போம். ஆமா, ஒத்து போனதுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஜெபிக்காதவள் கையை கர்த்தர் பார்த்திருப்பார். நீ ஒத்துக்கிட்ட, இல்லை ஜெபிக்க ஆரம்பிச்சிரு, இல்லைன்னா அவன் பாவம் பெருகிடும். ஆமென். நீ ஜெபிக்காமல் இருப்பது பாவம். அத சாக்கு பாக்கு சொல்லாத. உடம்பு வலி, காலு வலி, கையு வலி, இடுப்பு வலி, இதெல்லாம் வந்ததுக்கு நோக்கம் என்ன தெரியுமா? நீ ஜெபிக்கல. ஜெபிச்சிருந்தா அந்த இடுப்பு வலி இடுப்போட போயிருக்கும். நீ ஜெபிச்சிருந்தா கை வலி, ஆமா, தலைவலி, எனக்கு தள்ள வந்த வலி என் உடம்பு இருக்க வந்திருக்குது. நான் பரிசுத்தன், நான் சரியா இருக்கிறேன், நான் நல்லவன், நான் பெரியவன், என்னை எல்லாம் இப்படி பண்றாங்க. நீதான் பெருக்குதலே பிரதான பாவி. ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவரா இருப்பாராக. ஜெபிக்காமல் இருப்பது ஒரு கிறிஸ்தவனுக்கு சாபம். ஆமென். நீ கிறிஸ்தவன் என்று சொல்லுகிற நீ ஜெபிக்காமல் இருப்பாயானால் நீதான் முதல் பாவி. பவுல் சொன்னா, பாவியிலும் பிரதான பாவி நான். ஆமென். கர்த்தர் நல்லவரா இருப்பாராக. தேவ பிள்ளை, வாலிப பிள்ளைங்க, ஜெபிக்கிற பிள்ளைகளா இருக்கணும். ஆமென். எப்போ ஜெபம் வாழ்க்கையில இல்லாம போதோ அப்போ நீ பாவத்துல உழல ஸ்டார்ட் ஆயிட்ட, நீ பாவத்துல கண்டினியூ பண்ண ஸ்டார்ட் ஆயிட்ட. ஜெபிக்காத உன்னுடைய விண்ணப்பம் எப்படி கேட்கப்படும்? சபை, நீ கர்த்தருடைய வார்த்தையை கேட்பதற்கு இங்க நீ ஜெபிக்கணும். வீட்லயே நீ, ஆமா, வேத சொல்லுது இல்லையா, ஒரு பழமொழி சொல்லுது, அந்த ரங்கத்திலே ஆடாதவன் அரங்கத்துல எப்படி ஆடுவான்? ஆனா நீ நிறைய பேர் அரங்கத்துல தான் ஆட விரும்புறாங்க, அந்த ரங்கத்துல ஆடுறது கிடையாது. ஆமென். அல்லேலூயா. அந்த ரங்கத்துல ஆடுனா தான் அலங்கத்துல பேய் ஆடும். ஆமென். அந்த பேயை அடக்க முடியும். நீ அந்த ரங்கத்துல ஆடாம வந்து பேய் மேல கைய வச்சினா, எனக்கு இயேசுவும் தெரியும், உன் பேரையும் தெரியும், பேண்ட்டை கட்டி ஓட விட்டுரும். அன்னைக்கு எல்லாம் எப்படி ஓடினாங்களாம்? நிர்வாணமாய் ஓடினார்கள். ஆமென். பவுல் பிரசங்கம் பண்ண இயேசு இன்னொருத்த பிரசங்கம் பண்ண என்ன ஆச்சு? அவர்கள் தன் வஸ்திரத்தை கழட்டி ஓடினார்கள். அவர்களை காயப்படுத்தி பிசாசு தள்ளினது. ஆமென். பிரியமான தேவ பிள்ளைகளே, ஜெபிக்காமல் இருப்பது பாவத்திலே பிரதான பாவம். ஆமென். மனம் திரும்புங்கள். ஏன்னா எஸ்தர் ஜெபித்த பொழுதுதான் யூத பட்டணத்துக்கு மாற்றம் வந்தது. ஆமென். இன்றைக்கு ஜெபிக்காததுக்கு சாக்கு போக்கு சொல்லாதீங்க. ஜெபிக்காததுக்கு காரணத்தை கண்டுபிடிக்காதீங்க. ஜெபிக்கிறதுக்கு காரணத்தை கண்டுபிடிக்கணும். ஆமென். ஜெபிக்கிறதுக்கு காரணத்தை கண்டுபிடிக்கணும். எதுக்கெல்லாம் ஜெபிக்கலாம், எப்படி எல்லாம் ஜெபிக்கலாம். ஆமென். அதனால்தான் சபையில திங்கட்கிழமையில இருந்து ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் எவ்ரி டைம் வில் பி பிரேயர். ஆமென். திங்கட்கிழமை காலையில சாயந்தர பிரேயர், செவ்வாய்க்கிழமை காலையில காலையும் பிரேயர், மாலையும் பிரேயர், புதன்கிழமை காலையும் பிரேயர், மாலையும் பிரேயர், வியாழக்கிழமை காலையிலும் பிரேயர், மாலையிலும் பிரேயர், வெள்ளிக்கிழமை காலையிலும் பிரேயர். ஆமா, வெள்ளிக்கிழமை 3 பிரேயர் நடக்குது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சனிக்கிழமை காலையில பிரேயர், இப்ப சனிக்கிழமை பிரேயர் ஈவினிங் ஆரம்பிச்சிட்டாங்க. கீழே பிரேயர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏன் இத்தனை ஜெபத்தை ஊக்கப்படுத்துறோம்? உன் ஆத்துமா வாழ்வதற்காக. ஆமென். பவுல் ஒரு இடத்துல சொல்லும் பொழுது சொல்லுகிறார், உன்னை வருத்தப்படுத்தாமல், இங்க உட்கார்ந்து யாராவது என் பிரசங்க குத்தலனா என்ன தயவா மன்னிச்சிருங்க. ஆமென். உன்னை குத்துறதுக்கு தான் இங்கிருந்து ஆண்டு ஆள் வச்சிருக்கிறார். உன்னை குத்துறதுக்கு தான் பிரசங்கம். பவுல் சொல்றா, உன்னை நான் வருத்தப்படுத்தாம இருந்தா அந்த அநியாயத்தை எனக்கு மன்னிங்க. உன்னை வருத்தப்படுத்துவது எதற்கு? உன் ஆத்துமா வாழணும். உன்னை வருத்தப்படுத்த, உன்னை வேதனைப்படுத்த எதற்குனா, நீ உன் ஆத்துமா மனம் திரும்பணும். அப்பதான் நீ பரலோகத்துக்கு போக முடியும். இந்த வார்த்தையை கேட்கும் போது நான் லிஸ்ட் எடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டேன். எத்தனை பேர் நான் வருத்தப்படுத்தாம இருக்கிறேன்? இதுக்கு மேல அவங்களை வருத்தப்படுத்த ஆரம்பிக்கணும். ஏன்? நீ வருத்தப்படுவது எனக்கு பிரச்சனை கிடையாது. நீ மனம் திரும்புறது தான் பரலோகம் எதிர்பார்க்கும். வருத்தப்படுத்த எதற்காக நான் வருத்தப்படுத்துறாங்க? நீ மனம் திரும்பணும். ஆமென். நீ மனம் மாறணும். நீ ஒப்பு கொடுக்கணும். அல்லேலூயா. உன்னை வருத்தப்படுத்துவது நீ வேதனைப்பட்டு கலங்கி உடைஞ்சு போறது கிடையாது, உன்னை உருவாக்குவதற்கு. ஆமென். பவுல் சொல்றான், நான் இன்னும் மனுஷனை பிரியப்படுத்துகிறவனா இருந்தால் நான் தேவனுடைய ஊழியக்காரன் அல்லவே. உன்னை பிரியப்படுத்தி என்ன பிரயோஜனம்? இது வரைக்கும் கொடுத்த 50 ரூபாய் காணிக்க 100 ரூபாயாய் மாறும். உன் பணம் உன்னோடு போடு நாசமாய் போட்டு இயேசு ஒருத்தங்கிட்ட சொன்னார், நான் சொல்ல. ஆமென். உன் காணிக்கை எதிர்பார்த்து வந்து நிக்கிற ஊழியக்காரன் நாங்க கிடையாது. அல்லேலூயா. நீ கொடுத்தாலும் பாரத்தோடு ஜெபம் பண்ணுவேன், கொடுக்கலனாலும் பாரத்தோடு ஜெபம் பண்ணுவேன். ஆமென். கர்த்தர் நல்லவராய் இருப்பாராக. அப்படி நீங்க கொடுத்துதான் உங்களுக்கு
சிங் சாங் அடிக்கணும்னு அவசியம் எனக்கு கிடையாது. ஆமென். ஏன்னா சிங் சாங் அவருக்கு மட்டும் தான் அடிப்பேன். உள்ள எல்லாருக்கும் யாருக்கும் சிங் சாங் அடிக்கணும், அவருக்கு அடிப்பேன் சிங் சாங். எங்கப்பா இருக்குதுல்லப்பா? ஆமா. இயேசு கட்சா பிரச்சனை இல்ல, மனுஷன் கட்சா பிரச்சனை. ஆமென். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இயேசுவுக்கு அடிக்கிறதுல காட்டுற தம்பி ஒரு அடி அடிப்போம். நம்ம எப்பயுமே பிராக்டிக்கலா பண்ணிட்டோம்னா உள்ள அப்படியே போயிடும் பாருங்க. ஆமென். சிங் சாங் சிங் சாங். இயேசு சொல்றதுக்கெல்லாம் என்ன? இயேசு சொல்றதுக்கெல்லாம் அப்படி அடிக்கிறதா இங்க நிக்கிறோம். மனுஷன் சொல்றதை கேட்டா இங்க போவ, இங்க போவ, இங்க போவ, அப்படியே பூந்து எங்கடா ஓட வேண்டியதுதான். ஏசு சொல்ல மனுஷன் சொல்றதெல்லாம் கேட்டா இப்படியே பூந்து எங்கடா என்ன பண்ணோம்? கடைசியா சபையை விட்டு வெளியே போய் அனாதையா தெரிஞ்சு ஆத்ம பாரம் இல்லாம அவமானப்பட்டு அந்த ஆத்மா யூதாசை போல நாண்டு கொண்டு செத்து போயிடும். உன் ஆத்மாவுக்கு உத்தரவாதம் கொடுக்கிறதுனாலதான் இவ்வளவு பாரம். அந்த திட்டத்துல நீங்க நாங்க வருத்தப்படுவோம். நான் ஜென்ரலா பேசும்போது தம்பி ஒரு வார்த்தை சொன்னான், பாஸ்டர் நிறைய பிரசங்கம் பண்றீங்க. அவங்க ஒரு வார்த்தை சொன்னாங்க, கண்டினியூஸா ஒரு வார்த்தை வருது பாஸ்டர்னு. அவன் ஒருத்தன் சொன்னான், ஃப்ரீட்டாக்கா என்ன எங்களுக்கு திட்டத்தை விட்டீங்க அப்படின்னா. எப்ப பிரசங்கம் எங்களை சேர்த்து திட்டுறாரு பாஸ்டர்னு. ஆமா, திட்டத்துக்கு எதுக்கு? நீ நல்லா இரு. ஆமென். வாழ்க்கை நல்லா இருக்கட்டும். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவராக இருப்பாராக. உன்னை திட்டத்துக்குன்னு நான் அதுக்குன்னு அழைப்பு பெற்று வரல. உன் ஆத்துமாவை மனம் திரும்பி அதை பரலோகத்துக்கு கொண்டு போறதுதான் இந்த ஊழியத்தினுடைய பிரதான நோக்கம். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவராக இருப்பாராக. ஆமென். அப்ப இப்ப பண்ண சிங் சாங் எல்லாருக்கும் உள்ள ப்ளஸ் ஆயிட்டு இருக்கும். எப்பவுமே பிராக்டிக்கலா ஒன்று கொண்டு போகும்போது அப்படியே ஆயிடும். ஆனா என்ன பண்ணாலும் மனம் திரும்ப ஒரு சில ஆத்மாக்கள் இருக்கதான் செய்யும். அதுக்கு ஒன்றும் பொறுப்பு கிடையாது. ஆமென். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையை உருவாக்கதான் விரும்புகிறார். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எல்லாவற்றிலும் பாருங்க, அப்ப பாவம் செய்யற ஆத்மா சாகும். பாவத்தில் இருந்தா மனம் திரும்பிடுங்க. நீ பாவத்துல தொடர்ந்து போகும்பொழுது உன் ஆத்மாவுக்கு உத்தரவாதம் கிடையாது. ஆமென். நீ எங்க போய் விழுந்தாலும் அதுக்கு மறுபடியும் கர்த்தர் தூக்காத வழி வந்துடும். ஆண்டவர் நீ பாவத்தை விட்டு எப்பொழுது மனம் திரும்பி வெளியே வரியோ அப்பதான் இயேசு உன்னை தூக்குவார். நீ பாவத்துல இருந்துகிட்டு ஆண்டவரே மாத்துங்க, ஆண்டவரே மாத்துங்கன்னா ஒண்ணு நடக்காது. ஆண்டவரே பாவத்திட்டு வெளியே வந்துடுறான் ஆண்டவரே, அப்ப கையை பிடினா கையை பிடிச்சு கர்த்தர் அப்படியே தூக்கி எடுப்பார். அல்லேலூயா. பாவத்தில் இருந்து கொண்டே என் வாழ்க்கையை மாத்துங்கன்னா ஆண்டவர் மாத்த மாட்டார். நீ பாவத்தை விட்டு எப்ப வெளியே வரியோ அப்பதான் வாழ்க்கை மாறும். ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எப்ப பாவத்தை விட்டு நான் வெளியே வரணும் அப்பதான் என் வாழ்க்கை மாறும். உன் ஆத்துமாவுக்கு அப்பதான் கேரண்டி. அதனால்தான் கர்த்தர் சபைக்குள்ள வைத்து உன் ஆத்துமாவுக்கு உத்தரவாதம் கொடுக்கிறார். ஆமென். சபைக்குள்ள இல்லாத ஆடுக்கு கேரண்டி கிடையாது. ஆமென். அதான் உண்மை. சபைக்குள்ள இல்லாத ஆடுக்கு எந்த கேரண்டியும் கிடையாது. எப்போனா வந்து வழிபோங்க அடிச்சுட்டு போய்கிட்டே இருப்பான். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவரா இருப்பாராக. போன வாரத்துல ஒரு கிண்டியில போய் ஒரு வீட்டுக்கு ஜெபம் பண்ண போயிருந்தோம். கிறிஸ்தவங்க தான், ஜெபம் பண்றவங்க தான். நான் கேட்டேன், உங்க மேய்ப்பன் யாருன்னு கேட்டேன். அவங்க என்ன சொன்னாங்க? இயேசு அப்படின்னாங்க. சரிதான், இயேசு பிரதான மேய்ப்பன் தான். உனக்காய் நிக்கிற மேய்ப்பன் யாரு? யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. தேவைப்பட்டா அங்கங்கெல்லாம் போறது இல்ல வாழ்க்கை. ஆமென். அதெல்லாம் வழிபோக்க உட்கார்ற இடம். உனக்கான ஒரு மந்தை இருக்குதா, அங்க உட்படு. அங்கதான் உன்னுடைய ஆத்மாவுக்கு கேரண்டி. எப்போ நீ மந்தையில இல்லையோ அப்பவே உன் ஆத்மா கேரண்டி இல்ல. எப்போ வேணா அடிக்க நீ ஆயத்தமா இருக்கிற. கசாப்பு கடைக்கார ஆட்டுக்கு என்ன பண்ண மாட்டான்? பாசமா வாயிலிருந்து தண்ணி தெளிச்சு ஒரே ஆறுதான். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆத்துமா உத்தரவாதம் கொடுக்கிற இடம் சபை. ஆமென். அதனாலதான் நம்ம கூடாரத்துல கர்த்தர் வச்சிருக்கிறார். அப்ப அவங்க யோசித்தாங்க, மேய்ப்பன் இல்ல. நான் சொன்னேன், நீ ஜெபிக்கிறது நல்லதான் சிஸ்டர், ஆனா முதல்ல ஒரு சபையை தேடி போங்க. ஆமென். நல்ல ஒரு ஆவிக்குரிய சபைக்கு போங்க. அந்த இடத்துல போய் நீங்க அடங்கி இருங்க. அங்க உன் பேரை ஊழியக்காரர் சொல்லி ஜெபம் பண்ணுவாரு. அப்போ வாழ்க்கையில மாற்றம் வரும். ஆமென். இப்ப நீங்க அநேகருக்கு ஆரம்பத்துல வேறு எங்க இருந்து வரணும்னா, வேறு அந்த மரத்துல இருந்து வேறு வரணும். இன்னைக்கு அப்படி வளர்ந்தாதான் செடி. இன்னைக்கு செடி எப்படி வளருது? வீட்டுல தொட்டில வளருது. அப்படின்னா என்ன? தேவைப்பட்டா தூக்கின்னு போய் அங்க வச்சுக்கிறது, தேவைப்பட்டா தூக்கின்னு போய் இங்க வச்சுக்கிறது. வீடு மாறினா அந்த வீட்டுக்கு போறது, வீடு மாறினா இந்த வீட்டுக்கு போறது. இன்னைக்கு அப்படிதான் விசுவாசி வளர்ந்து வந்திருக்குது. வேர்ல இருந்து வரல, தொட்டில இருந்து வருது. தொட்டில இருந்து வந்த கிளை ரொம்ப நாள் பச்சை பச்சையா இருக்காது. ஆமென். தொட்டில இருந்து வரக்கூடாது, வேறு ஆழத்திலிருந்து வரணும். கிறிஸ்துவில் நிலைத்திருங்கள். ஆமென்.
என்ன நிலைத்திருங்கள், நான் உங்களை நிலைத்திருப்பேன் ஆண்டவர் சொன்னார். நிலைத்தில்லாம தொட்டில இருக்கிற விசுவாசியா இருக்காத. தொட்டில இருக்கிற செடியா வளர விரும்பாத. தொட்டில இருந்தா ஒரு கண்ட்ரோல் மேல வளர முடியாது. அதுவும் வேற அப்படியே ஒடுக்கும். நீ கிறிஸ்துக்குள்ள இருந்தா தான் அந்த வேர் எக்ஸ்பிளண்ட் ஆகும், அந்த வேர் பெருசாகும், அதுல நல்ல பச்சை பச்சையா கிளை வரும், நல்ல சூப்பரா பழம் வரும். கடைசிக்கு நீ ஒரு கட்டுக்குள்ள இருக்க விரும்பினா அந்த செடியில கனியும் வராது. கொஞ்ச நாள்லப்பா நல்லா வந்த இலை பட்டு போயிடும். ஏன்? அது தொட்டில இருக்கிற வேர். தொட்டில இருக்கிற வேர் ரொம்ப நாள் வளராது. ஆமென். அதை ஒரு ஆள் மாத்திக்கிட்டே இருக்கணும். சின்ன தொட்டில இருந்து அப்புறம் என்ன மாத்தோம்? பெரிய தொட்டி. எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் கொண்டு போய் நோண்டி வைக்கும். அந்த நோண்ட டைம்ல எவன் வந்து புடுங்குவான்னு தெரியாது வேற. அதனால்தான் ஆரம்பத்திலே கிறிஸ்துவுக்குள்ள வேற போயிட்டோம்னா பிரச்சனை கிடையாது. அது எவ்வளவு வளருதோ வளரும். தேவைப்படும் போது வெட்டுவார், தேவைப்படும் போது களியை பறிச்சு போடுவார், தேவைப்படும் போது பழைய எடுத்துப்பார். ஆனா வேர் மட்டும் அப்படியே இருக்கும். ஏன்? அவன் வேதம் சொல்லுது, நட ஒரு காலம் உண்டு, அட ஒரு காலம் உண்டு, புலம்ப ஒரு காலம் உண்டு, நகைக்க ஒரு காலம் உண்டு. ஆமென். எல்லாவற்றுக்கும் கர்த்தர் நமக்கு ஒரு காலத்தை வைத்திருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் நாம மகிமைப்படுவதாக. கர்த்தர் ஸ்தோத்திரம். ரோமர் 1:21 வாசிக்கும் பொழுது, தங்கள் சிந்தனைகளினாலே வீணரானார்கள், உணர்வில்லாத அவர்களுடைய இருதயம். இன்னைக்கு அநேகர் இருதயம், சிந்தனையும் இருதயம் வந்து ஆத்மாவோட கனெக்டிவிட்டி, அது எல்லாருக்கும் எப்படி இருக்குதா? இருள் அடைஞ்சு போய் கிடக்குது. ஏன்? உணர்வில்லாத இருதயம். என்ன சொன்னாலும், என்ன பொண்ணாலும், என்ன வச்சாலும் நாங்க அப்படிதான். இயேசுவும் அப்படிதான். நீ எப்படியோ பாசுதான் உன் மேல இறக்கப்பட்டு கெஞ்சிக்கிட்டே ஓடியாந்துட்டு இருப்பாரு. இயேசு வரமாட்டாரு. கொஞ்ச நாள் டைம் கொடுப்பாரு, வரியா பாப்பாரு, இல்லைன்னா கொஞ்சம் ஓரம் போடுன்னு. வேதம் சொல்லுது, இப்பொழுது கோடாரியானது மரத்தின் வேறு அருகே வைக்கப்பட்டிருக்கிறது, நல்ல கனி கொடாத மரம் எல்லாம். இது இயேசு சொன்னது. மோசே கத்துறான், ஆண்டவரே விட்டுருங்க, கொஞ்சம் ஏதாவது செய்யுங்க, ரொம்ப தான் பண்றான் தெரியுது, கொஞ்சம் மனம் இருக்குங்க. இதுதான் ஊழியக்காரன் பண்றது. நீங்க ரொம்ப பண்றீங்கன்னு தெரியும், நீ முரண்டு பிடிக்கிற ஆடுன்னு தெரியும், ஆமென், நீ முற்ற ஆடுன்னு தெரியும். ஆனாலும் ஆண்டவரே இந்த ஆட்டை கொஞ்சம் விடுங்க, கொஞ்சம் போட்டோம். ஆமென். அதுதான் ஊழியக்காரன் வேலை. அல்லேலூயா. நான் இயேசு தெளிவா சொன்னாரே, நீ என்ன ஆவி வரும்னு தெரியுமா உனக்கு? நான் சொன்னா இப்போ 100க்கு அதிகமான தேவதூதர்கள் வந்து இவனை காலி பண்ணிருக்க மாட்டானா? எனக்கு தெரியும், விடு. அப்போ உனக்காக உன் சபை ஊழியக்காரன் உத்தரவாதம் பண்றதுதான் கர்த்தர் உனக்கு வச்சிருக்க ஆத்மா கேரண்டி. ஆமென். கர்த்தர் நல்லவர். இங்க இருக்க வரைக்கும் தான், அது சபைக்கு உட்படுற விசுவாசிக்கு தான், அது சபைக்கு கட்டுப்பட்ட விசுவாசிக்கு தான் ஆத்மாக்கு கேரண்டி. அலைஞ்சு திரிற விசுவாசி கிடையாது. அல்லேலூயா. ஆண்டவர் நாம மகிமைப்படுவதாக. அப்ப சுயநலமான வாழ்க்கை உன் ஆத்மாவை பாதிக்கும். நான் நல்லா இருந்தா போதும், முதல்ல தேவைதான் நான் நல்லா இருக்கணும். ஆனா வேதம் சொல்லுது, உன்னை போல பிறனை நேசி. ஆமென். இயேசு சொன்னார், எனக்கு வச்ச சூனியத்தை நான் அவனுக்கு வைப்பேன். என்ன அடிச்சா நான் அடிப்பேன். ஆமென். என்ன திட்டினா நான் திட்டுவேன். அல்லேலூயா. நான் சொல்றேன், நீ இயேசுக்கு பிள்ளையே கிடையாது. ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவராக இருப்பாராக. சுயநலமான வாழ்க்கை உன் ஆத்மாவை பாதிக்கும். நாம் தோன்றதை மட்டும்தான் செய்வேன் அப்படின்றதுக்கு உன் வீட்டில் செய்யணும், சபையில செய்யக்கூடாது. சபை பொதுவான இடம், அநேக குடும்பங்களுக்கு இது ஆதரவான இடம். உன் வேலையை உன் வீட்டோடு வைக்க வேண்டுமே தவிர சபைக்குள்ள கொண்டு வரக்கூடாது. உங்க குடும்பத்துல உங்களுக்கு கேள்வி கேட்காம இருக்கலாம், சபையில எங்களை மேல கேள்வி கேட்பாங்க. ஒவ்வொரு வருஷமும் நான் லிஸ்ட் கொடுக்கணும், எத்தனை ஆத்மா சபைக்கு வருது, எத்தனை ஆத்மா ஞானஸ்நானம் எடுத்தது, எத்தனை ஆத்மா அபிஷேகம் பெற்றது, எத்தனை ஆத்மாவுக்கு நீங்க என்ன ஊழியம் செய்றீங்க, எந்த டைம் ஊழியம் செய்றீங்க, எந்த நேரத்தில் கொடுக்குறீங்க. இதெல்லாம் இயர்லி ஒன்ஸ் நான் அப்டேட் பண்ண என் ஸ்தாபனத்துக்கு. ஏன்னா என்ன கண்காணிக்க ஒரு மேல ஒரு குரூப் இருக்குது. ஆமென். உன்னை கண்காணிக்க இங்க ஒரு குரூப் இருக்குது. ஆமென். கண்காணிப்பை விரும்புகிறவன் தான் மேய்ச்சலை விரும்புவான். ஆமென். நீ கண்காணிப்பை விரும்பவனுக்கு விருப்பம் இல்லைனா நீ மேய்ச்சல் அடைய இடம் இல்லை. ஆமென். கையை தூக்கி ஒரு ஆமென் சொல்லுங்க பாப்போம். கர்த்தர் நல்லவராய் இருப்பாராக. அப்போ தேவனை மகிமை படுத்தாதவர்களே, உங்கள் ஆத்துமா மரணத்துக்கு நேராக போய்கிட்டு இருக்குது.
இவர்தான் இயேசு, இவர்தான் மெய்யான தெய்வம், இவர்தான் இந்த உலகத்தை படைத்தவர் என்று தெரிந்து கையை தூக்கி ஆமென் சொல்ல உனக்கு மனசு இல்லைனா நீ ஆத்துமா மரணத்துக்கு நேரா போய்கிட்டு இருக்குது. நீ கர்த்தரை வாயை திறந்து துதிக்க உனக்கு மனம் இல்லைனா உன் ஆத்துமா மரணத்துக்கு நேரா போய்கிட்டு இருக்குது. ஆமென், அல்லேலூயா. துதிப்பது தேவனை மகிமைப்படுத்துறது இடம். ஆமென். அவர் துதிகளின் மத்தியிலே வாசம் செய்கிற தெய்வம். ஆமென். உன் துதி உன் வாயிலிருந்து வரும் பொழுது உன் ஆத்துமா பாவத்திலிருந்து மீண்டு எழும். உன் ஆத்துமா கர்த்தருக்குள்ளே போகும். ஆமென். உன்னை நடத்துற ஊழியக்காரனுக்கே இந்த ஆத்துமா பாருனா உன்னை உண்டாக்கி வச்சவர் என்ன பண்ணுவார்னு பாருங்க. ஆமென். ஒரு கண்ட்ரோல்குள்ளே அங்குள்ள அதை வெளியே போயிடுங்க, பிரச்சனை கிடையாது. ஆனா அவர் கண்ட்ரோல் இருந்து ஒண்ணும் பண்ண முடியாது. அவர் அந்த ஆத்துமா திருந்துற வரைக்கும் உடைப்பார். ஆமென். ஆத்துமா திருந்துற வரைக்கும் உடைப்பார். ஏன்னா அவருக்கு தான் தெரியாது வேல்யூ எவ்வளவுன்னு. ஆமென். அவருக்கு தான் தெரியும் அந்த வேல்யூ எவ்வளவுன்னு. அல்லேலூயா. உனக்கு கண்ணீர் வருது, எனக்கு கண்ணீர் வருது, இயேசு என்ன உட்கார்ந்துகிட்டு இருப்பாரா? அவர் பாரத்தோடு இருப்பா. இந்த ஆத்துமா எப்படியாவது மாறும். ஆமென். உண்மைதானே? நம்ம கண்ணீர் வடிக்கிறோமே, அவர் என்ன சும்மா இருப்பாரா? ஒரு ஆத்துமாக்கா நீங்க நானும் கண்ணீர் வடிக்கிறோம்ல, நமக்கு தெரிஞ்ச வேல்யூ அவருக்கு தெரியாம இருக்குமா? ஏன்னா படைத்தவருக்கு தான் வேல்யூ தெரியும். ஆமென். படைத்தவருக்கு தான் வேல்யூ தெரியும். அப்போ நம்மளே இவ்வளவு குத்துனா அங்க எவ்வளவு குத்து இருக்கும். எது வரைக்கும்? நீ பரலோகத்துக்கு எப்படியாவது வந்துடணும். ஆமென். நீ எப்படியாவது உள்ள வந்துரு. ஆமென். ஒரு பிள்ளை வேதனைப்படும் பொழுது தாயும் தகப்பனும் எப்படியாவது மாறிடு, எப்படியாவது உள்ள வந்துரு, நீ மாட்டாதான்னு கதற நீங்கள நானே காட்டிலும் பிரதான தகப்பனுடைய பாரம் மிகவும் பெரியது. ஆமென். ஏன்? உன் ஆத்துமா நித்திய காலமாய் வாழ போகுது. இன்னைக்கு நாளைக்கு இல்ல. இந்த உலகத்தில் நீ வாழ்ற நாள் மரம் கிடையாது. நித்திய காலமாய் உன் ஆத்துமா வாழணும். உன் ஆத்துமா வாழ்ந்தாதான் இந்த உலகத்துல உன் வாழ்க்கை ஸ்டார்ட் ஆகும். ஆத்துமா உன்ன வாழலனா இன்னும் நீ ஆண்டக்குள்ள வரல. இன்னும் என்ன பண்ற? சொல்ல கணுக்கால் அளவு முழங்கால் அளவு நீச்சலாலம் போல எவ்வளவு பிரச்சனை தெரியுமா? நீந்த முடியணும். நீச்சலாலம் போன எனக்கு தெரியும். ஆமென். மேல வர முடியாத அளவுக்கு உள்ள போகணும். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கணுக்காலே இருந்துட்டீங்கன்னா சீக்கிரமா அந்த அபிஷேகம் ஒண்ணு இல்லாம போயிடும். கணுக்கால இருந்து முழங்காலுக்கு வா, முழங்கால நீச்சல் ஆழத்துக்கு வா. நீச்சல் ஆழ வரணும்னா கொஞ்சம் கஷ்டம்தான், ஆனா நிக்கணும். ஆமென். நீச்சல் ஆழத்துல கடல் எல்லாம் பார்த்திருப்பீங்கல்ல, கடல்ல குளிப்பாங்க பாருங்க. நீச்சல் ஆழத்துல என்ன பண்ணுவாங்க? உள்ள போகாத அளவுக்கு முழுகி எழுந்துகிட்டே இருப்பாங்க. நம்மளும் ஆவின் அபிஷேகத்துல முழுகி எழுந்துகிட்டே இருக்கணும். ஆமென். கொஞ்சம் மூச்சு திணற மாதிரி தான் இருக்கும். எனக்கு திணறிச்சு இல்ல, சிரிச்சுனா தூக்கி அச்சு வேணும், மண்டையை வச்சு. நான் அந்த அனுபவத்தோட இதை கம்பேர் பண்ணி பாக்குறேன். அப்போ இந்த ஆழத்து மிஞ்சி போனா கொஞ்சம் தான் ஆழம். அங்க இறங்கின உடனே மூச்சு திணறுது, முடியல, எல்லாம் முடிஞ்சு ஒரு பணமா வெளியே வந்தேன். திருப்பி வேன்ல இருக்கும் பொழுது அங்க என் மூச்சு போகிறது இருந்தாலும் நான் மூச்சு விடாம கஷ்டப்பட்ட போது 2 பேர் என்னை தட்டி நான் தூங்க விடாம புஷ் பண்ணிட்டே இருந்தாங்க. ஒன்னே இல்லை, நன்மை நடக்காது, ஒன்னே ஆகாது அப்படின்னு சொல்லி என்ன ஒரு சேவியரும் டேனியல் பக்கத்துல உட்காந்து புஷ் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. ஏன்னா என் மூச்சு என்னை விட்டு போறது நல்லா தெரியும். என்னால மூச்சு விட முடியல. கொஞ்சம் நான் புஷ் ஆனா முடிஞ்சிட்டு இருக்கேன் என் வாழ்க்கை. அது ஞாபகம் இருக்குது. வேன்ல நான் பட்ட போராட்டம் வேன்ல ஞாபகம் இருக்குது. கொஞ்சம் மூச்சு வந்த உடனே அந்த மூச்சு விட்டுக்கிட்டே இருக்கணும். கொஞ்சம் அந்த முன்னியம் பண்ண முடியல. ஏன்? அப்ப இந்த நீச்சல் ஆழத்துக்கு போனோம் அப்படின்னா கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும், கொஞ்சம் திணறதான் செய்யும். ஆமென். ஆனாலும் ஆண்டவரோடு கூட முன்னாடி போகணும். ஆமென். கர்த்தரோடு கூட முன்னாடி போகணும். ஆமென். இல்லைன்னா வேதம் சொல்லுகிறது, அவர்கள் தேவனை மகிமைப்படுத்த என்ன பண்ணல, விரும்பல. அவங்க ஆத்துமா இளைப்பாறுதல் இல்லாம இருக்குது. ஆமென். அவங்க ஆத்துமா, வேதம் சொல்லுது வசனம் 24, தேவன் அவர்களை தான் நடக்கும். தேவனை தொடர்ந்து வாயை தொடர்ந்து துதிக்கல, நீ ஆண்டவரை மகிமைப்படுத்தல. ஆமென். தெளிவா சொல்லுது, தேவன் என்று அறிந்தும் உனக்கு தெரியும் இயேசுதான் உண்மையான தெய்வம். ஆமென். அவரை தேவன் என்று தெரிஞ்சு நீ மகிமைப்படுத்தலைன்னா வேதம் சொல்லுது, அவர் உன்னை கடைசியில அசுத்தத்துக்கு ஒப்பு கொடுத்துருவார். ஆமென். வசனம் 28,
ஆ ம் ஆ தகாத வேலை செய்யும்படி கடைசியில் ஆண்டவர் என்ன பண்ணிடுறாரு? போ அப்படின்னு விட்டார். ஆண்டவர் தான் அவன் கையில கத்தரை பிள்ளைகளை கொடுக்குறார். ஏன்னா மற்றவன் எடுக்க முடியாது. ஒரு சில நேரத்தில் சில ஆபத்து வர்றதுக்கு அடையாளம் என்னன்னா, நீ ஆண்டு கையை விட்டு போய்கிட்டே இருக்கிறன்னு அர்த்தம். கடைசியில் ஆண்டவர் என்ன பண்ணிடுறாரு? ஏன்னா இந்த ஆத்துமகா பிரயாசப்பட்டுக்கிட்டே இருக்கிறார். மாறணும் மாறணும் மாறணும், நடக்கணும், ஏதாவது செய்யணும், ஏதாவது மாறணும். ஆமென். கடைசியில் ஆண்டவர் என்ன பண்றாராம்? உப்பு கொடுத்துறான். வேதம் சொல்லுது, உன் ஆத்துமாவில அறிவு இருக்கணும். ஆமென். உன் சரீரத்துக்கு என்னென்ன வேணும், என்னெல்லாம் தேவை, என்ன பெர்ஃப்யூம் தேவை, என்ன சட்டை தேவை, என்ன பேண்ட் தேவை, எப்படிப்பட்ட ஜுவல்ஸ் தேவை, எப்படிப்பட்ட மேட்சிங் ட்ரெஸ் தேவைன்னு பார்த்து பார்த்து பண்ற உன் சரீர அறிவை விட நீதிமொழியில் சொல்லப்பட்டிருக்குது, உன் ஆத்துமாவில அறிவு இருக்கணும். ஆத்துமாவுக்கு என்ன தேவை, ஆத்துமா எங்க இருந்தா நல்லா இருக்கும், ஆத்துமா எந்த இடத்துல நிலைநிற்கப்படணும். ஆமென். ரொம்ப நாளும் ஆத்துமாக்கு இன்னொருத்தர் கேரண்டி கொடுக்க முடியாது. மற்றபடி போனா ஆத்துமாக்கு யாருமே கேரண்டி கொடுக்க முடியாது. நீ ஆண்டவரோடு இருக்கிற வாழ்க்கை தான் ஆத்துமா கேரண்டி. ஆமென். அண்ணன் சொன்னா, அக்கா சொன்னாங்க, பெரியப்பா சொன்னாங்க, சின்னம்மா சொன்னாங்க, தாய் சொன்னாங்க, எதுக்கும் ஆத்துமா கேரண்டி கிடையாது. ஆத்துமாவுக்கு நீ தான் கேரண்டி கொடுக்கணும். ஆண்டவர் சமூகத்துல நீ தான் திறப்புல நிக்கணும். ஆமென். நீ தான் திறப்புல நிக்கணும். இவங்களை பார்த்து போனேன், அவங்கள பார்த்து போனேன், இந்த அக்கா கூப்பிட்டுச்சு, அந்த அக்காட்ட போனேன், அப்படி அந்த அண்ணன் கூப்பிட்டாரு, அங்க போனேன். உன் ஆத்துமாவுக்கு எங்குமே இளைப்பாறுதல் கிடைக்காது. நீ அலைஞ்சி 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 தான் அலைஞ்சிட்டு இருப்ப. உன் ஆத்துமாவுக்கு இளைப்பாறுதல் எடுக்கிற ஒரே இடம் உனக்கு ஆண்டவர் கொடுத்த சமூகம் தான். அந்த இடத்துல உன் ஆத்துமா கேரண்டி. ஆமென். வேற எங்குமே இல்லைங்க. அதனாலதான் ஆண்டவர் இத்தனை காரியம் இருந்தும் இந்த உலகத்துக்கு திருச்சபையை கத்தர் கொடுத்தார். ஆமென். ஏன் அவருக்கு தெரியாதா? தாவீதுக்கு சொன்னார்ல, எனக்கு ஆளு எப்ப தேவை எனக்கு தெரியுன்னு. அப்படி சொல்லி இருக்கலாமே. ஏன் உனக்கு ஒரு தேவாலயத்தை ஆண்டவர் கொடுத்தார். ஆமென். அங்க இருக்கிற வரைக்கும் தான் இந்த பிரச்சனையில விழும்பொழுது ஒரு ஜபம் ஒண்ணு தாங்கும். ஒரு சகோதரி ஒண்ணு வந்து பார்ப்பாங்க, ஒரு சகோதரன் ஒண்ணு வந்து பார்ப்பாரு. ஆமென். வாலிபல்ல ஒண்ணு வந்து கேட்கும், நாங்க வந்து விசாரிப்போம். ஒண்ணுமே இல்லாத ஆடுனா நினைச்சு பாருங்க. யாரையும் அனுசரிக்காம ஒரு வாழ்க்கை என்ன வாழ்க்கை அது? அது சரி கிடையாது. நீங்கள் ஆண்டவருக்கு உட்பட்டு இருக்கிறீர்கள். ஆமென். இயேசு வேதம் சொல்லுது, ஆண்டவரே மனுஷர் கண்ணில் தயவு உண்டாக்கி கொண்டார். எனக்கு யாரும் தேவையில்லை, எனக்கு யாரும் தேவையில்லைன்னா நீங்க இருக்க வேண்டிய ஆளே இல்லை. ஆமென். என்னத்துக்கு பரலோகத்துக்கு போயிருக்கணும்? தப்பி தவறி உலகத்துல உட்காந்துக்கிட்டு இருக்கிறேன். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த உலகத்தில் இருக்கிற வரைக்கும் ஆண்டவர் நமக்கு மனுஷ கண்ணிலே தயவு உண்டாக்கி தருவார். ஒரு மனுஷனை அனுப்புவார் நன்மை செய்ய, ஒரு மனுஷனை அனுப்புவார் உதவி செய்ய, ஒரு மனுஷனை அனுப்புவார் உன்னோடு கூட பிரயாசப்பட, ஒரு மனுஷனை அனுப்புவார் உனக்கு ஆலோசனை கொடுக்க. ஆமென். கர்த்தர் நல்லவராக இருப்பாராக. அப்ப உணர்வில்லாத இருதயம் உன் ஆத்துமாவை வாழ வைக்காது. ஆமென். கடைசியா வாசி ஜெபம் பண்ணுவோம். மத்தேயு 16ஆம் அதிகாரம் 26வது வசனம். உலகம் ஆதாயம், ஆத்துமா நஷ்டம். ஆமென். இந்த உலகம் ஆதாயம். பாதி பேருக்கு ஏன் சபைக்கு வரலன்னு கேட்டா, வேலை பாஸ்டர், வேலை பாஸ்டர், வேலை பாஸ்டர். ஆமென். அது ஆண்டவர் கொடுத்த வேலை இல்லை. ஆண்டவர் கொடுக்கிற வேலையா இருந்தா அது அவர் நேரத்துக்கு ஏத்த மாதிரி தான் கொடுத்திருப்பார். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. இந்த உலகம் முழுவதையும் நீங்கள் ஆதாயப்படுத்தினாலும் ஆத்துமா நஷ்டமடைந்தால் லாபம் என்ன? அல்லேலூயா. உன் ஆத்துமா வாழலனா இந்த உலகத்தில் நீ எப்படி வாழ்ந்தாலும் ஒரு பலனும் ஒரு பொருட்டும் கிடையாது. ஆமென். அது பிரயோஜனமே இல்லாததுங்க. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்ப பாருங்க, எல்லாவற்றையும் அனுபவிக்கணும், எல்லாவற்றையும் சம்பாதிக்கணும், ஆசீர்வாதமா இருக்கணும். சரி இருங்க, தப்பு இல்லை. ஆனா உன்னை படைத்தவரை பார்க்க கூட நேரமில்லாத உன் ஆத்துமா ஓடுதே. ஆமென். அதுக்கு யார் கேரண்டி கொடுக்கறது? ஒருவேளை நீ வேலைக்கு போற, உன் மேனேஜர் உனக்கு கேரண்டி கொடுத்து உட்கார வச்சிருப்பார், நீ இருக்க வரைக்கும் உனக்கு வேலை கொடுத்துறப்பா இல்லனா. ஆமென். அல்லேலூயா.
கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்ப இந்த உலகத்தை நம்ம ஆதாயப்படுத்தல, அது ரொம்ப ஈஸி. ஆமென். கூட்டம் சேர்க்கறது ரொம்ப ஈஸி, ஆட்கள் சேர்க்கறது ரொம்ப ஈஸி. வாரம் ஞாயிற்றுக்கிழமை சாப்பாடு போட்டா சபை 3 வேலை ஆயிடும். புதுசா வரவங்கலாம் gift கொடுத்துட்டு இருந்தா சபை சீக்கிரம் பெருகிடும். எனக்கு இருக்க டென்ட் அதானே. சாப்பாடு போட்டு ஆண்டவரே சொன்னாரே, நீ எனக்கு என் கூட எதுக்கு வரேன்னு தெரியும், சோத்துக்கு தான் வர. ஒரு கூட்டத்தை பார்த்து ஆண்டவரே தெளிவா சொன்னார், நீ சாப்பாடு எல்லாம் என்கிட்ட நீ வந்திருக்க மாட்டேன். ஆரம்பத்தில் ஆண்டவர் சாப்பாடு தான் போடுறார், ரைட்டு தான். ஆனால் ரொம்ப நாள் போட மாட்டாரு. கொஞ்ச நாள் உன்னை போட்டு ஆத்மா பூஸ்ட் பண்ண வைப்பார். ஆனா எப்ப பார்த்தாலும் அதையே எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன்னா, எப்ப பார்த்தாலும் உன்னை ஒருத்தர் விசாரிக்கணும், எப்ப பார்த்தாலும் உன்னை ஒருத்தர் பூஸ்ட் பண்ணணும், எப்ப பார்த்தாலும் பாஸ்டும் கூடயே வரணும், பாஸ்டமா கூடயே வரணும். ஆமென். இது விசுவாசிக்கு அழகு கிடையாது. உன்னை குத்துற நேரம் தான் குத்த முடியும், அப்புறம் நீ எழுந்து ஓடிடணும். கடைசி வரைக்கும் உன்னை குத்தணும்னா நீ கேரண்டியான ஆள் கிடையாது. நீ ஆமென், நீ கேரண்டியான ஆள் கிடையாது. அல்லேலூயா. கடைசி வரைக்கும் நீங்க வேலைக்கு போகாம நீ வேலைக்கு போங்க உங்க மனைவி சொல்லிட்டு இருந்தா நல்லா இருக்குமா? ஒரு வாரம் சொல்லுவாங்க, 2 வாரம் சொல்லுவாங்க, 3வது வாரம் எழுந்து போறியா இல்லையா, ஓடுற வெளியே மறைதியா, ஜல்லிகண்டி பறக்கும். ஆமென். வீட்டில் இருக்கிற குண்டாங்கண்டா பறக்கும், போறியா இல்லையா. அதே மாதிரி மனைவி 2-3 நாள் வீட்டில் வேலை செய்யலாம், சரி பரவாயில்ல. ஒரு வாரம் செய்யலாம் பரவாயில்ல, 2 வாரம் ஆச்சுன்னா 8 இடுப்பு மேலே ஊதி ஏன் போ. ஆமென். அது நம்மளுடைய சிந்தைக்கு உட்பட்டது. அப்போ ஆத்துமா ஆமென். எவ்வளவு நாள் ஆதாயப்படுத்த ஓடும் இந்த உலகத்தை நம்ம. உங்களுக்கு பணம் தேவை, காசு தேவை, பொருள் தேவை, இதுல எந்த மாற்றமும் வேதம் சொல்லவே இல்லை. ஆமென். ஆனா ஆத்மாவுக்கு ஆண்டவர் தேவை. ஆமென். அது இல்லாம ரொம்ப நாள் போய் நிற்கும் பொழுது உன் ஆத்மா கடைசியில் அனாதையா நிற்கும். ஆமென். அல்லேலூயா. யார் என்னை கைவிட்டாலும், உன்னை யார் முதல்ல கைவிட்டா? நீதான் கையை விட்டு ஓடுற. இயேசுவை கைவிட்டாரு இல்லையே. உன் பின்னாடி ஒரு ஆள் துரத்துக்கிட்டே இருக்குதே, அது ஆணோ பெண்ணோ யாரோ ஒருத்தர் என்ன பண்றாங்க. ஆமென். நீ 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 பேச்சுற பேச்செல்லாம் கேட்டுக்கிட்டு, நீ திட்டுற திட்டெல்லாம் வாங்கிட்டு, ஆமென். நினைச்சு பாருங்களேன், உங்களை மாதிரி தான் அவங்களும் ஒரு ஹியூமன் இல்லையா. உங்களை தேடி வரவங்கிட்ட அன்பா பேசணும், உங்களை தேடி வரவங்கிட்ட அன்பா 2 வார்த்தை பேசணும். அப்ப அவங்களும் உங்களை தேடி வராங்க. ஏன்? இங்க எந்த ஆத்மா பாருங்க டிரான்ஸ்ஃபர் ஆயிடுச்சு, அவங்க அந்த ஆத்மா தேடி போறாங்க. எப்படியாவது வந்துருங்க, எப்படியாவது வந்துருங்க, எப்படியாவது வந்துருங்க. இவரு என்ன பிகு பண்ணிக்கிட்டு இந்த சிஸ்டர் வரேன் அப்படியே போறது. அவன் வேலை விட்டு இல்லாம வந்து உங்க வீட்டுல சகோதரி உள்ள உட்காருது, அவன் வீட்டுல பிள்ளைங்க இருக்குது, அவங்க வீட்டுல புருஷன் இருக்காரு, அவங்ககிட்ட திட்டு வாங்கிட்டா வந்தீங்க, அவங்க வீட்டுல உட்காந்துக்குது. அந்த ஆள் சொல்ல காப்பி போட்டுக்கு வந்துடுறாங்கன்னு சொல்லிட்டு போன ஆள் தான். ஏன்? ஆத்மா கொஞ்சம் உத்தரவாதம். ஆமென். எப்படியாவது சகோதரி உள்ள கூப்பிட்டணும், எப்படியாவது சகோதரர் உள்ள கூப்பிட்டணும், வேற ஒண்ணும் கிடையாது. இதுல யாருக்கும் பணம் கொடுத்து யாரும் என்ன பண்ண போறது இல்ல. ஒரு ஆத்மா கூட்டினா 500 ரூபாய் தரேன்னு சொல்லிக்கிறாங்களா? இப்போ நடக்குது ஒரு கூட்டம், நீங்கள் யூத் பசங்களை வரிசையா கூட்டு வந்தா உங்களுக்கு கீபோர்டு ஃப்ரீ. இங்க இருந்து கூட்டு நாங்க விட்டு போயிடும் எல்லாத்தையும். எங்க கஷ்டப்பட்டு ஏற்றி வச்சா, நீங்கள் 3 நாளும் தொடர்ந்து உங்க வாலிபர்கள் எங்கள் கூட்டத்துக்கு வந்தால் உங்களுக்கு கீபோர்டு ஃப்ரீ, உங்களுக்கு ட்ரம்ஸ் ஃப்ரீ. ஆமென். அந்த ஆத்மா அங்க ஃப்ரீ தான் அதோட. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்படியெல்லாம் கொடுத்ததுனால தான் ஆத்மாவுக்கு கொஞ்சம் கொழுப்பு அதிகமாயிடுச்சு. இந்த ஆத்மா உள்ளகிற ஆத்மாவுக்கு. ஆமென். ஆரம்பத்தில் இருந்த மாதிரி வெறியன் பாம்பு குட்டிகளே, வெள்ளை அடைக்கப்பட்ட கல்லறைய, வரம் கோபத்துக்கு யார் தப்பித்துக்கொள்ள உள்ள வரும்போது எதிரி வச்சு ஓட்டுறாங்க அக்கா அப்படியே வெளியே. ஏன் வரும்போது எப்படி பேசுறாங்க? அப்படியே இருந்தா நல்லா இருந்திருக்குமோ. ஆமென். சிஸ்டர் சோத்திரம், பிரதர் சோத்திரம் சொன்ன உடனே தான் அவங்களுக்கு வந்து சாத்திரம். ஆமென். யோவானா தானே சொன்னான், வரும் கோபத்துக்கு தப்பித்துக்கொள்ள உனக்கு யார் வழிகாட்டினா? ஆமென். இப்ப நம்மளுக்கு யாராவது வழிகாட்டினாங்க, நம்ம ஒருத்தருக்கு வழிகாட்டணும். ஆமென். அப்போ உணர்வில்லாத ஆத்மா செயலந்து போயிடும். உலகத்தை ஆதாயப்படுத்த ஓடுறவன் ஆத்மா நஷ்டமடையும். ஆமென். ஒருத்தங்கிட்ட ஆண்டவர் கேட்டாரு, அவன் சொல்றான், பதில் சொல்றான், பொக்கிஷங்கள் ஆத்துமாட்ட பேசுறான், ஆத்துமாவே உனக்காய் பொக்கிஷங்களை சேர்த்து வைக்கிறேன். ஏமா நான் இல்லைன்னா நான் சேர்த்து வச்ச ப்ராவிடன்ட் ஃபண்ட், நான் போட்டு வச்ச இன்சூரன்ஸ் உன்னை காப்பாத்தும். யார் சொன்னா?
உலகமே ஒண்ணு இல்லாம போகுது. நம்மளை நம்ப வச்சா பார்த்தீங்களா? நீ மாசம் மாசம் 600 ரூபாய் கட்டினா உன் குடும்பத்துக்கு கேரண்டி. ஹெல்த் இன்சூரன்ஸ், உன் ஹெல்த்துக்கு இன்சூரன்ஸ் ஆண்டவர் தான். ஆமென். அவன் கிட்ட பணத்தை வாங்கி அவன் இன்சூரன்ஸ் நல்லா ஆயிடுச்சு. உன் ஹெல்த்துக்கு இன்சூரன்ஸ் யாரும் பண்ண முடியாது. கர்த்தர் உன்னை குணமாக்கலன்னா உன்னை யாரை குணப்படுத்த முடியாது. கர்த்தர் உன்னை பாதுகாக்கலன்னு உன்னை யாரை பாதுகாக்க முடியாது. ஆமென். அப்ப இதை நம்பின விசுவாசி ஆத்மாவை கோட்டை விட்டுருச்சு. என் பிள்ளை நல்லா இருக்கணும், என் குடும்பம் நல்லா இருக்கணும், இதுக்கு அதை போடணும், இதுக்கு இந்த இந்த ஆர்டி போடணும், அந்த ஆர்டி போடணும், அந்த பேங்க்ல போடணும், இந்த பேங்க்ல போடணும். இந்த பேங்க் எங்க தூக்கி போட்ட? அது எந்த காவலுக்கு உதவும் தெரியல. ஆமென். இன்னைக்கு இதுல விசுவாசி கரெக்டா இருக்குது. எப்படியாவது சேஃப்டி பண்ணிடணும், எப்படியாவது பிள்ளைக்கு 2 வீடு பெருமகத்துல வாங்கி போட்டா முடிஞ்சது. ஆமென். ஒரே 8.2 முடிஞ்சது மொத்தம். இயேசு சொன்னார், நான் வருகை மீது அங்க நெல் நடக்கும். அதான் என் வருகைக்கு அடையாளம். நடக்குதா? 2006க்கு அப்புறம் இது வரைக்கும் பல்லாயிரம் தடவை பூமி ஆடி இருக்குதான். தமிழ்நாடு ஆடுறது வரைக்கும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏன்னா ஜபம் அதிகமா ஆடிக்கிட்டே இருக்குது. ஆமென். ஆனா கடைசி வரைக்கும் இருக்காது. அவர் நேரத்துல ஆட்டம் கொடுப்பார். அப்போ ஜெபிக்கிற ஆத்மாலாம் கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆயிடும். ஜெபிக்காத ஆத்மா முடிஞ்சு போச்சு. அதுக்குத்தான் ஜெபம் பண்ணுன்னு உன் பின்னாடி சபை ஓடி வர நோக்கம் என்ன? உன்னை உறுதிப்படுத்திக்கோ. ஆமென். நீ யாருக்கும் உத்தரவாதம் தரல கூட பரவாயில்ல, நீ உறுதியா நின்று. ஆமென். நீ மோட்சத்துக்கு போகணும், யாரையும் கூட்டு போக முடியாது. ஆமென். என் பிள்ளைக்கு இதெல்லாம் சேர்த்து வச்சேன் விட்டுட்டு வாழ்ந்துருவார் ஆண்டவர். ஆமென். அல்லேலூயா. இங்க சேர்த்து வச்சதெல்லாம் உன் பிள்ளைக்கும் உன் குடும்பத்துக்கும் உத்தரவாதம் தர முடியாது. அல்லேலூயா. ஆண்டவர் அவனை பார்த்து ஆண்டவர் சொன்னார், மதிகேடனே. ஒரே வார்த்தையில ஆண்டவர் முடிச்சிட்டாரு. அவன் சொல்றான், என் ஆத்துமாவுக்கு அநேக பொக்கிஷங்களை சேர்த்து வைத்தேன். ஆண்டு அசால்ட்டா ஒரே வார்த்தை முடிச்சா, போடா முட்டாளே. ஆமென். அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம சேர்த்து வைக்கிறதெல்லாம் இந்த ஆத்துமாக்கு இல்ல, இந்த சரீரத்துக்கு. இருக்கிறத பத்தி எங்கேயும் ஆண்டு தப்பு சொல்லலைங்க. ஆனா அதையே கான்செப்டா வச்சு ஓடுறதா ஆண்டு விரும்ப மாட்டார். ஆமென். உன் பிள்ளைகள் சேர்த்து வைக்கிறியா? நல்லது, ஏதோ தேவைக்கு வரட்டும். பிதாக்கள் தான் பிள்ளைகளை சேர்த்து வைக்கணும்னு வசனம் சொல்லி இருக்குது. ஒரு 2 வீடு வாங்கி வைங்க, தப்பு இல்லை. ஆனா அதனால உன் பிள்ளை வாழ்ந்துட மட்டும் நினைக்காத. நீ பேங்க்ல போட்ட பேலன்ஸ்னால உன் பிள்ளை மேல வந்து நினைக்காத. இயேசுகிட்ட உன் பிள்ளைய சரண்டர் பண்ணு. ஆமென். இங்க சண்டே ஸ்கூல் நடத்துவாங்க, திட்டதான் செய்வாங்க. அங்க வீட்டுல போய் எப்படி அந்த அக்கா திட்டலாம், கூட்டிட்டு போ. இங்க திட்டாத ரோட்ல ஒருத்தனை அடி வாங்க, அவங்ககிட்ட போய் கேளு. யூத்ல 2 கொட்டு தான் செய்வாங்க. மதுரை கேம்ப்ல என்னை விட அதிகமான கோபம் ஃப்ரீ டைம்ல தான் இருக்கும். ஏன்? எல்லா போனையும் வாங்கி வச்சிட்டாங்க. எத்தனை பேர் திட்டிருப்பீங்கன்னு எனக்கு தெரியும். ஆமென். அதனால தான் சார்ஜ் ரொம்ப நேரம் போடல, அது வரைக்கும் சந்தோஷம். ஒரே தான் சார்ஜ் போட்டேன் 3 நாள்ல, அது வரைக்கும் இருந்தது என் போன்ல. ஆமென். எல்லா போனையும் வாங்கி அவங்க ஹேண்ட் லாக் பண்ணிட்டாங்க. 3 நாளும் பிரசங்கம் எடுக்கிற வரைக்கும் அவங்ககிட்ட போனு நீ ஒன்னே பண்ணிருக்க மாட்டேன், நல்லா தான் இருந்திருப்ப. பட்டுன்னு அவங்க என்ன ஒரு பாட்டு பாடுறப்ப நெட் ஆன் பண்ணிருப்பேன். ஏன்னா ஒருத்த ஆயின்னு அனுப்பியிருப்பான், நீயோ ஓயின்னு அனுப்புவேன். அங்க பிரசங்க புசுன்னு போயிடும். சபைக்குள்ளே நடக்குத கூத்து அங்க நடக்காதா? இங்க இப்படி உத்து பார்க்க நேரத்திலேயே வரலையா சர்ச்சுக்கு? உன் போன்ல கல்ல போட, அது ஐபோனா இருந்தா தூக்கி போட. ஆமென். இல்லையா? சபைக்குள்ள வந்தால் ஆத்மாவே நிசப்தம் ஆயிடணும், போனு சரண்டர் ஆயிடணும். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அப்படி ஒண்ணே உனக்கு ட்ரம்ப் போன் பண்ண போறதுல உள்ள உட்கார்ந்த உடனே. ஆமென். மிஞ்சி போனா பாடா போன எவனா ஒருத்த போன் பண்ணிருப்பான். நீ பாடா போய் அலோ பண்ணிருப்ப, கடைசியில வாழ்க்கை பாடா போயிருக்கும். ஆமென். அல்லேலூயா. இதெல்லாம் நம்ம பிசாசு நம்மளை விட்டு பிரிக்கிற தந்திரம். ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவராக இருப்பாராங்க. நீ அதாவது ஒரு சோஷியல் மீடியால ஒரு கமெண்ட் அடிக்கடி வந்துடும், நீ கோவப்படுறதுனால 10 பைசாக்கு பிரயோஜனம் இல்லை. அதே தான் நானும் சொல்றேன். நீங்க எங்க மேல கோவப்படுறதுனால சல்லி பைசாக்கு பிரயோஜனம் கிடையாது. ஆமென். அல்லேலூயா. நான் உன் மேல கோபப்பட்டாது உனக்கு பிரயோஜனம். உன்னை சீர்திருத்துறேன், உன்னை வழி நடத்துறேன், உன்னை சரியான மந்தைகளில் கொண்டு போறேன். ஆமென். நான் கோபப்படுறதை எடுத்துக்கிட்டா சந்தோஷம். ஆமென். அல்லேலூயா. கோபப்பட்டு கூட உன்னை திட்டல, உன் ஆத்மா போற வழியை தான் திருப்புறேன். ஆமென். உன் ஆத்மா தவறான பாதையில போனா கோபம் தான் நடத்துறவங்களுக்கு. நீங்க வருத்தப்படுறீங்களே, எனக்கு வருத்தம் இருந்துகிட்டே இருக்கும். ஏன் இந்த ஆடு இப்படி இருக்குது? ஆமென். மேய்ச்சல் இருக்க வேண்டிய ஆடு ஏன் பேப்பர் மேய போச்சு? ஆமென். இல்லையா? புல்லுல இருக்க வேண்டிய ஆடு தானே, ஏன் செவருக்கு பேப்பருக்கு போச்சு?
அப்ப பேப்பர்ல வேற உபதேசம் வந்திருக்குது. ஆமென், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆடு மந்தையில இருந்தா தான் நல்ல மேய்ச்சல், மந்தையில இல்லைனா அல்லேலூயா. ஏன்னா இஸ்ரவேல்ல ஒரு சில ஆடுகளுக்கு போஷிப்பே அதிகம் கொடுக்க கூடாது. போஷிப்பு, ஏன்னா ஆடு செத்துரும். அதனால கொஞ்ச நாள் மேய விடுவாங்க, கொஞ்ச நாள் ஓட விடுவாங்க. அதான் மேய்ப்பனோட வேலை. அதிக அறிவு ஆபத்து. ஆமென், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஆண்டவர் நாம மகிமைப்படுவதாக. பிரியமானவர்களே, இந்த ஆத்துமா அநேக வருஷம் சேர்த்து வச்சான். அவன் நித்திய இழப்புக்கு காரணமானது என்ன? அவன் இந்த உலகத்தின் மேலே கொண்ட ஆசை, பேராசை. பணம் தேவை, பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறா இருக்கும். ஆமென், பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறா இருக்கும். உனக்கு தேவை, ஆண்டவர்கிட்ட கேளு, கொடுப்பாரு. ஆமென். ஆனா ஆண்டவரே நான் 10 வருஷம் வாழ்றதுக்கு இப்பயே கொடுங்கன்னா ஒன்னும் கொடுக்க மாட்டார். ஆமென். நாளைக்கு இருப்பியான்னு தெரியாது, நாளைக்கு என்ன தேவையோ அது கேளு. ஆமென், அல்லேலூயா. உன் பிள்ளை இன்னைக்கு தான் பிறந்திருக்கும், அதுவும் நாளைக்கு கல்யாணம் பண்ணணும், வீடு கட்டணும், காது குத்தணும், எல்லாம் பண்ணணும், இதை பண்ணணும்னு சொல்லி பிளான் போட்டு போயிடாத. ஆமென். நாளைக்கு பிளான்ல இருப்பியான்னு தெரியாது. அல்லேலூயா. நாளைக்கு இருந்தா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணி வாழணும். ஆமென், அல்லேலூயா. தொலைநோக்கு பார்வை என்பது நம்முடைய விசுவாசத்தின் அடிப்படை. ஆமென். நாளைக்கு இருப்போமா என்பது தேவன் கொடுக்கிற கிருபை. நாளைக்கு இருந்தா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், இல்லைன்னா அதுக்கும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென், கர்த்தர் நல்லவர். ஏன்னா ஒன்னே ஒண்ணுதான், இங்க விட்டா அங்க. ஆமென். அந்த நம்பிக்கை இருக்கணும் தான் வாயில ஆமன் வந்திருக்கணும், இல்லையா? அப்படிதானே? அல்லேலூயா. ஆமா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இங்க இல்லைன்னா அங்க போய் இளைப்பாடுற ஒரு பாக்கியம் எனக்கு இருக்குது, நான் விசுவாசிக்கிறேன். ஆமென். விசுவாச கையெழுத்துக்கு ஆமென் சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. அப்ப சுயநலமான ஆசை, பேராசை உள்ளதா, இது உன் ஆத்துமாவை நஷ்டப்படுத்தும். ஆமென். உன் ஆத்துமாவை நஷ்டப்படுத்திடும். உங்கள் ஆத்துமாவுக்கு பாதுகாப்பு யாரும் கொடுக்க முடியாது, நீ தான் உன் ஆத்துமாவை பாதுகாத்துக்கணும். ஆமென். எந்த பாஸ்டும் ஆத்துமா உத்தரவாதம் கொடுக்க முடியாது. நீங்க இருக்கிற வரைக்கும் உன்னை பாதுகாக்கலாம், உன்னை இங்க வரைக்கும் தான் பார்த்துக்கிட்டே இருப்ப. வெளியே போயிட்டா இங்க இருக்கிறத பார்த்துதான், உங்களுடைய கேரக்டரை பார்த்துதான், உங்களுடைய சுய ரூபத்தை பார்த்துதான், உங்களுடைய நல்வழியை பார்த்துதான் ஒன்னு தான் கொடுக்குறோம். உன் வீட்டில் வந்து நான் உட்காந்து இருக்க முடியும்? நீ என்ன பண்ற, உன் மனைவிட்டு என்ன பேசுற, உன் கணவன்ட்டு என்ன பேசுற, நானா பார்க்க முடியும்? ஆமென், அல்லேலூயா. ஒன்றும் பார்க்க முடியாதுங்க. இங்க இருக்கிற வரைக்கும் நாங்க உங்களை ஒரு கட்டுக்கோப்போல் நடத்த விரும்புறோம். ஆமென். அதை நீங்க உங்க உலக வாழ்க்கையில் கடைபிடிக்க ஆரம்பிச்சீங்கன்னா உங்க ஆத்துமாவுக்கு உத்தரவாதம் இருக்கும். அல்லேலூயா. ஆண்டவர் நாம மகிமைப்படுவதாக. அப்ப எல்லாவற்றிலும் ஆமென், இந்த உலகத்தின் ஒத்த வேஷம் தெரியாமல் உன் ஆத்துமாவை கர்த்தரிடத்திலே பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கையை வாழணும். ஆமென், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உன் ஆத்துமா நித்திய காலமாய் வாழணும். ஆமென். நிறைய இருக்குது, போதும். உன் ஆத்துமா என்ன பண்ணணும்? வாழணும். உன் ஆத்துமா வாழ்ந்தா இந்த உலகத்தில் நீ வாழ்வ. ஆமென். இந்த உலகத்துல வாழ்க்கை நல்லா இருக்கும், நீ கர்த்தருடைய ஆசீர்வதிச்சு வாழ வைப்பார். ஆனா இந்த ஆத்துமாவை கடைசி வரைக்கும் பார்க்கல, சரியான சபை ஆராதனைக்கு நீ வரல, ஜப கூடுகைகள் நீ வரல, தேவன் கொடுத்த வார்த்தையை தியானிக்க முடியல. ஆமென், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய வேதம் ஆத்துமாவுக்கு உயிர்ப்பிக்கிறதா இருக்குதான். வேத வசனத்தை வாசிக்க தெரிஞ்சு என்ன வாசிக்கலன்னா வாழ்க்கை ஒண்ணு இல்லாம போய்கிட்டு இருக்கும். ஆமென். வேதம் வாசிக்க தெரிஞ்ச எத்தனை பேருக்கு வாசிக்க தெரியும்? கை தூக்கு பாப்போம். வேதத்தை சபைக்கே தெரியுது, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப சபையே அலர்ட்டா இருக்கணும். ஆமென், சபையே அலர்ட்டா இருக்கணும், இல்லைனா ஆபத்து. ஆமென். கர்த்தருடைய வார்த்தையை படிக்க உன்னால முடியலனா, ஆமென், உன்னை திட்டி போட்டதை படிக்க உனக்கு நேரம் இருக்குதுல்ல? உன்னை ஒருத்தன் திட்டி அனுப்புறானே, நான்சென்ஸ், ஸ்டூபிட், இடியட், பேசாத என் கூட. அதை படிக்கிற முடிஞ்ச உன்னால உங்க கூட பேச ஒரு வார்த்தை ஆயத்தமா இருக்குது, ஏன் படிக்க முடியல? இல்லையா? யோசிச்சு பாருங்க. நம்மளை கேவலமா பேசின காரியத்தை நமக்குள்ள கொண்டு போய் யோசிக்க தெரிஞ்ச உனக்கு இதை உன்னை உருவாக்க தெரிஞ்ச அந்த வார்த்தையை படிக்க நேரம் இல்லை. ஆமென். அப்போ கர்த்தருடைய வேதம் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதா இருக்கிறது. ஆமென். நீ உடைஞ்சு போய் கலங்கி போய் வேதனைப்படும் நேரத்துல எல்லாம் இதுதான் உனக்கு நல்ல ஔஷதம். ஆமென். இதுதான் உன்னை ஆற்றும், தேற்றும், அரவணைக்கும், பாதுகாக்கும், பரிசுத்தப்படுத்தும். வேற எந்த ஆணும் எந்த பெண்ணும் உன்னை ஆற்ற முடியாது, தேற்ற முடியாது, ஆதரிக்க முடியாது, கனப்படுத்த முடியாது, காப்பாற்ற முடியாது, இயேசுவை தவிர. ஆமென். கண்களை மூடி அப்படியே ஒப்பு கொடுப்போமா? நீ ஆத்துமா வாழணும் ஆண்டவரே. ஒருவேளை மரணத்துக்கு நேரா ஆத்துமா போயிடக்கூடாது.
யாத்தமா